स्याद्वद्भुतजनान्तिहन्तुः कृत्वमन्ये शौचार्यपूर्वं स्तम्भेऽवतारहातमनन्यलभ्यं लक्ष्मीकुसुमं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्वैतवक्त्राद्यापारिषद्या परश्रदं विघ्नं निघ्नन्ति सहतं विश्वक्सेनं तमाश्रये श्रीमते लक्ष्मी हयग्रीवपरब्रह्मणे नमः श्रीमद्याम्नमुने नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमदादिवंशगोपैतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशगोपश्रीवेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीकुसुमदिव्यपादुकासेवक श्रीवंशगोपश्रीनारायणैतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशगोपश्रीरङ्गनाथैतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमद्रङ्गशटारियोगिचरणस्तात्मरक्षापनं श्रीमद्रङ्गशटारिवेगरुगुणाट्लब्धातमान्तद्वयम् ईर्ष्याडम्बं विवर्जितं शुभगुणैः भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमाद्यं सदा रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तैतराणितनायनेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता योदयस्तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेः प्रबलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदात्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताग्ररेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुत्पोत्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्चैष्ठायां श्रजनिगलितं याबलाकृत्य पुङ्क्ते गोदातस्यै नमैतं பூஜையேவாஸ்து பூஜः அன்னமயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பந்ததிருப்பாவை பல்பதியம் இன்னிசையான் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாள் சொல்லு சூடி கொடுத்த சுடற்படியே தொல்பாவை பாடியுள்ளவல்ல பல்முடையாய் நாடி நீர் எங்கடவர்க்கென்னை விதியன்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமः योऽन्तप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना अन्यां शास्त्रशरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै श्रीमते रामानुजाय नमः இன்னைக்கு வசனம் 21 ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பாசுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு ஒளிதொலைத்தும் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிமணியமா போலே ஓர்பியான் மற்றும் புகழ்ந்தே லோரெம்பாவாய். முந்தின பாசுரத்தில் நப்பிண்ணை பிராட்டியையும் கிருஷ்ணனையும் அழுப்புறார். நப்பிண்ணை எழுந்து வரார். நப்பிண்ணை எழுந்து வந்து என்ன சொல்றான்னு கேட்டாங்க, பெருமாளை அனுபவிக்கிறதுக்கான விஷயத்துல நானும் நீங்களும் எல்லாரும் சமம் தான், அதனால உங்களோட சேர்ந்து நானும் பெருமாளை எழுப்புறேன் அப்படின்றதாக சொல்லி நப்பிண்ணை பிராட்டி எழுந்து வந்து இந்த பெண்களோட கலந்துட்டு இவா எல்லாருமா சேர்ந்துட்டு பெருமாளை எழுப்புறார். என்ன சொல்லி எழுப்புறா பெருமாளைன்றதாக கேட்டார். நந்தகோபனுடையதான பிள்ளையான கிருஷ்ணா அப்படின்றதாக. அது என்ன நந்தகோபனுடையதான பிள்ளை கிருஷ்ணா அப்படின்றதாக சொன்னா, பரமபதத்தில் இருக்கிறதுன்றது ஸ்வயம் ஏற்றம்ன்றதாக சொல்ற மாதிரி அது அவரே இருக்கார். நாராயணத்துவம்னு சொல்லி பெருமாளுக்கு இருக்கிறதான குவாலிட்டிஸ்லாம் அதெல்லாம் எப்பவும் அவருக்கு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன சுயார்ஜிதம் மாதிரி அதுல அவ்வளவு பெருமை இல்லை. இது அப்பா மூலமாக வந்ததுன்றதாக சொன்னார். அதுல என்ன அப்பா மூலமா வந்ததுன்றதுல என்ன சுவாரஸ்யம்னு கேட்டார். நந்தகோபன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார். அவருக்கு சம்பாதிக்கிறவர்களுக்கு அதுல ஒரு இது கிடைக்காது, சுகமும் அந்த
அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் அவ்வளோ இருக்காது. அதில் கொஞ்சம் தான் ஒரு 50 to 75% தான் சொல்லலாம். அது அனுபவிக்கிறாளே அவளுக்கு தான் ரொம்ப 100% கிடைக்கும் அப்படின்றதான். யாருக்கு கிடைக்கும்னு கேட்டால் அவளுடையதான பிள்ளைகளுக்கு தானே கிடைக்கும், குழந்தைகளுக்கு தானே கிடைக்கும்ன்றதாக சொல்லுங்க. அந்த மாதிரி நந்தகோபனுடையதான பிள்ளையாக நீ அவதரிச்சிருக்கியே, உனக்கு இப்பேற்பட்டதான ஒரு ஐஸ்வர்யம்ன்றது உங்க அப்பா மூலமாக கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்டதான செல்வத்தை உடையவனே, என்ன செல்வத்தை உடையவனேன்றதாக சொன்னா பசுக்கள் நிறைய இருக்குன்றதாக சொல்லி, அந்த பசுக்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஏற்ற கலங்கள் எதிர்நோக்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொல்லியும் அப்படின்றதாக நீங்காத செல்வம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள்னு சொல்லி அதெல்லாம் குடத்தை வைக்க வைக்க ஒப்பிட்டே இருக்கும்ன்றதாக அங்க சொன்னான். இந்த இடத்துல என்னன்னு கேட்டா அந்த ஃப்ளோ இன்னும் ஹை ஸ்பீட்ல இருக்கு. அதனால என்னன்னு கேட்டா வெச்ச கலங்கள் ரொம்ப இருக்குது, ஓவர் ஃப்ளோ. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீட்டளிப்ப அப்படிப்பட்டதாக அது நடக்கவே வேண்டாம், ஒரு தடவை அதை தொட்டாலே போதுமா. அதனுடையதான பால் அப்படி சமர்த்தி அப்படின்றதான இது எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னு கேட்டா, இது யார் வந்தாலும் இந்த பசுக்கள்லாம் அப்படி பண்ணுமா. பெரியவா சின்னவான்றதான வித்தியாசங்கள்லாம் பார்க்காமல் பசுக்கள்லாம் இப்படி யார் வந்தாலும் கொடுக்கும். களம் இடணும் அப்படின்றதாக சொல்லி அந்த பாத்திரத்தை வைக்கணும். அழகான குடம் தான் வைக்கணும்னு கணக்கு கிடையாது, எந்த பாத்திரத்தை வச்சாலும் கொடுக்கும், யார் வந்தாலும் திறக்கும் அப்படின்றதாக சொல்லி அப்படிப்பட்டதான இது மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் வள்ளல் அப்படின்றதாக. இது எல்லாம் அப்படியே இந்த பசுக்களுக்கு சொன்னதெல்லாம் யாருன்னா நந்தகோபனுடையதான ஐஸ்வர்யம். அது கிருஷ்ணா உனக்கு தான் வந்திருக்கு. நாங்க என்ன திருப்பாற்கடல்ல யார் போய் சேவிப்பார்? சனகர் சனந்தனன் முதலியதான ஞானிகள் தான் போய் அங்க சேவிப்பார். சனகாதிகள் போய் சேவிக்கிற இடம் திருப்பாற்கடல் ஸ்ரீராப்தி. வைகுண்டத்துக்கு யாருமே போக முடியாது. அது பிரபன்னர்களும் பக்தி யோகம் பண்றவர்களும் தான் அங்கே போக முடியும்ன்றதாக சொல்லி நித்திய சூரிகளும் முக்தர்களும் இருக்கிறதான இடம், அங்கேயும் போக முடியாது. இல்ல ராமாவதாரத்துக்கு போலாமான்னு கேட்டா ராமாவதாரத்துல அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா வாசல்ல வசிஷ்டர் நின்று வரோம், ஆச்சார சீலர், நீங்களாம் இங்க வரக்கூடாது, தூரம் போகணும் அப்படின்றதாக சொல்லி ராமன் இப்போ சந்தியாவந்தனம் பண்ணணும், இப்போ உபாசனம் பண்ணணும், அடுத்தது இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி உள்ளேயே விட மாட்டார். அந்த மாதிரி அயோத்திக்கா வரும். இங்க என்னன்னு கேட்டா இந்த நந்தகோபனுடையதான திருமாளிகையில அவதரிச்சிருக்கா, நீ இருக்கிறதான இந்த அவதாரத்துல இருக்கிறதான பாக்கியம் உனக்கு வேற எந்த அவதாரத்திலையும் கிடையாது. அப்படிப்பட்டதான கிருஷ்ணாவதாரத்திலே உன்னை வந்து ஆசிரியிக்கிறோம் அப்படின்றதாக சொல்லுங்க. கிருஷ்ணனும் அதே மாதிரிதான், பெரியவா சின்னவான்னு பார்க்காம யார் தங்கிட்ட வந்தாலும் அவளுக்கு தன்னுடையதான அனுபவத்தை பெருமாள் கொடுக்கிறார் அப்படின்றதாக. துருவன்றது யாரு, பிரகலாதன்றது யாரு, எல்லாம் சின்ன குழந்தைகள். குழந்தைகள்லாம் வந்தாங்க நான் சேவை சாதிக்க மாட்டேன், அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு பெருமாள் சொல்றது இல்லை. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீட்டளிப்ப. அந்த துருவன் கேட்டானா இந்த மாதிரி எனக்கு உயர்ந்த பதவி வேணும், எல்லாரை விட உயர்ந்ததான பதவி வேணும், எங்க அப்பா மடியில உட்காரக்கூடாதுன்னு எங்க சின்னம்மா சொல்லிட்டா, அதனால எனக்கு உயர்ந்த பதவி வேணும். பெருமாள் சொன்னார் துருவஸ்தானம்ன்றதாக சொல்லி 4 ஸ்டார் எல்லாத்துக்கும் பிரம்மாவுடையதான லோகத்துக்கும் மேல உனக்கு கொடுக்குறேன், மற்றதெல்லாம் அழிஞ்சா கூட உன்னுடையதான ஸ்தானமானது கான்ஸ்டன்டா இருக்கும், அப்படிப்பட்டதான இடத்தை கொடுக்குறேன். அது அந்த பீரியட் முடிஞ்ச உடனே உனக்கு வைகுண்டத்தையும் கொடுத்தேன்றதாக பெருமாள் அப்படி குழந்தைக்கு அந்த துருவனுக்கு 3 மாசத்துல அந்த பெருமாள் சேவசாயிச்சா அப்படின்றதாக. பிரகலாதன் அதுவும் சின்ன குழந்தை, அசுர குழந்தை அப்படின்றதாக சொல்லுது. அசுரனுக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்லாமல் அசுர குழந்தைக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணா அப்படின்றதாக. அதனால பெருமாள் என்ன பார்க்கிறாருன்றதாக கிருஷ்ணாவதாரத்துல யசோதைக்கு என்ன மாதிரி அனுபவத்தை கொடுத்தாரு சுவாமி தேசிகனுக்கு அது சேவையாதான். கோபால வம்சத்தி என்றுதான ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு அவர் பாலகிருஷ்ணனுடையதான லீலைகள்லாம் அவருக்கு எப்படி பெருமாள் செயல்சாதிச்சாரோ அதை சொல்றாரு. அதுல ஃபேமஸான இடம் என்னன்னா கிருஷ்ணன் வெண்ணையை திருடுறார். வெண்ணையை திருடுச்சு அது புதுசா கடைஞ்சு எடுத்ததான வெண்ணெய். அந்த வெண்ணையை போய் அம்மா அண்ணன் போயிருந்துச்சு, கையை விட்டானா அந்த வெண்ணெய் எடுக்கிறதான அந்த ஓவர் எந்தூசியாசத்துல
எது வரைக்கும் விட்டாங்க, ஸ்கூப் பண்ணலாமல் அப்படி இல்லாமல் தோல் வரைக்கும் கையை பானைக்குள்ள விட்டாங்க. மேலதான் வண்ணம் இருக்கு, மேல அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாமோ இல்லைன்னா தாராள தோள்கள் நெடுந்தோள்கள் ஆளும் அளவுக்கு தான் சொல்றேன். அப்படி அத்தும் கும்பே வினீத கலஹா சுவாது ஐயங்கவீனம். ஐயங்கவீனம்னு ஃப்ரெஷ் பட்டர், அந்த ஃப்ரெஷ் பட்டர் எடுக்கிறதுக்காக அப்படி ஆசையா உள்ள கையை விட்டான். அப்படி வெளியில கையை எடுக்கலாம்னு பார்த்தா பின்னாடி அம்மா நிற்கிறார். அம்மா நின்னா எப்படி இருக்கிறான்னா சிரிக்கல, கோபமா இருக்கிறா, ரொம்ப ஸ்டர்ன் ஃபேஸ்ல இருக்கா, புருவத்தெல்லாம் வேற அப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கா, கையில ஒரு நம்ம கயிறு அப்படின்றதா. அம்மாவை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் உதவுறது, கிருஷ்ணனுக்கு பயப்படுறான், கண்ணில் தெரியுது. என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. என்ன பண்ணலாம், இந்த ஸ்பாட்ல இருந்து ஓடி போயிட்டாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்ஸ்டாண்ட் ஆகிடலாம் அப்படின்றதாக சொல்லி ஒரு காலை எடுத்தாங்க கிருஷ்ணன். அப்படி எடுத்தாக்க என்னன்னு கேட்டாங்க, அந்த கால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. பயத்தினால, அம்மா கிட்ட இருக்கிறதான பயத்தினால மேல மூமெண்டே வரல அப்படின்றதாக சொல்லு. அப்படி அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, சரி இதுல எல்லாரும் நம்மளுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு கோவிலுக்கு வந்தா என்ன பண்றாங்கன்னா கணத்துல போட்டு கையை தூக்குறா, கண்ணம் முடிக்கிறா நம்ம முன்னாடி. அதே மாதிரி நம்ம அம்மா கிட்ட பண்ணிடுவோம் அப்படின்றதாக சொல்லி அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணா கையை தூக்கினான். லோகத்தையே ரட்சிக்கிறதான கிருஷ்ணன் யசோதை ஒரு சாதாரண இடைப்பெண், அவன் முன்னாடி கையை கூப்பினான். கையை கூப்பிட்டு என்ன பண்ணான்னா கண்ணம் மூடிட்டான். கண்ணை மூடிட்டா என்னன்னா ரோட்ல போச்சு கிராஸ் பண்ணாக்க பயமா இருக்கும், கண்ணை மூடிட்டுருவோம். கண்ணை மூடிட்டா வெஹிக்கிள் ஸ்டாப் ஆயிடுமான்னு அந்த மாதிரி கிருஷ்ணன் கையம். இந்த அழகெல்லாம் பார்த்தா அப்புறம் அந்த யசோதை கட்டுறதுக்கு போனான். கட்டுறதுக்கு போனாக்க அவனுக்கு அழுக வந்தது. அழுக வந்தா அம்மா சொல்றா அழக்கூடாது, சத்தமே வரக்கூடாதுங்கிற. அப்படி அந்த மாதிரி அடக்கிட்டாக்க என்ன ஆகும்னா அந்த உதடெல்லாம் வெளியேறது கிருஷ்ணனுக்கு. அழவும் முடியல, அடக்கவும் முடியல, அழாமல் இருக்கவும் முடியல. இப்படி எல்லாம் அவனுக்கு அவஸ்தையெல்லாம் பார்த்தான். இந்த மாதிரி பெருமாளை இப்படி அனுபவிக்கிறதான பாக்கியம் அந்த யசோதைக்கு கிடைச்சது. என்னன்னு கேட்டா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீட்டளிப்ப தன்னுடையதான அனுபவத்தை அந்த கோகுலத்துல இருந்தவாளுக்கெல்லாம் இப்படி வாரி வழங்கிட்டு இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்றதான சொல்லுது. அதுல சொல்றார், ஹர்த்தும் கும்பே வினீதகரஹா சுவாது ஹையங்கவீனம் திருஷ்டுவாதாம கிரகண கட்டுலாம் மாதரம் ஜாதவர்ஷாம் வாயாதேச பிரச்சலிதபதோ நாமகச்சன்ன கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் அந்த இது நவநீத கிருஷ்ணன் பெருமாளெல்லாம் சேவிக்கிறவன், அவர் ஒரு கையில வெண்ணையை வச்சுட்டு அப்படி ஒரு வலது திருவடியை பார்த்து தூக்கிட்டு இருப்பார், பெண்ட் பண்ணிட்டு. அது பார்த்தா என்ன அவன் டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு தோணும், ஓடுறதுக்காகவும் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரைட் ஃபுட்டை எடுத்தால் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு பயத்துல. பாயாதீசன் பிரச்சலிதபதோ நாமகச்சன் அதிஷ்டன். ஓடவும் இல்லை நிற்கவும் இல்லை அப்படின்றதான அதிஷ்டன். யார் அவன் கேட்டார், நித்யா கோபகா சபதி நயனே விஸ்வபோக்தா மீதையன் விஸ்வபோக்தா. உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறதான அந்த கிருஷ்ணன் அம்மாவுக்கு முன்னாடி கையை கூப்பிட்டு கண்ணை மூடிட்டான் அப்படின்றதான சொல்லி தன்னுடையதான அனுபவத்தை அப்படி யசோதை கொடுத்து. அதனாலதான் என்ன ஏகாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அந்த கிருஷ்ணனை இப்படி பார்த்து அந்த ஆனந்தத்துல அவர் கண்ணெல்லாம் அப்படி அழகாக இருக்கு, கருத்ததான கண்கள் அழகாகவும் இருக்குன்றதான சொல்லி அப்படிப்பட்ட அனுபவத்தை அவன் கொடுக்கிறான். அடுத்தது என்ன பண்றான், கட்டி போட்டு விடுறான். கட்டவே முடியல, எப்படியோ கஷ்டப்பட்டு பெருமாள் கடைசியில தன்னை கட்டும்படியாக பர்மிட் பண்ணான். கண்ணினும் செலுத்தாம்பினால் கட்டும்னா பண்ணிய பெருமாயன் அப்படின்றதான கட்டுப்படுறதுக்கு அவனே பர்மிட் பண்ணான். ஓகே, நீ என்ன கட்டுன்னு சொன்ன அப்புறம் தான் கட்ட முடிஞ்சது. பெருமாள் நினைச்ச அப்புறம் தான் கட்டினாள் அவள். கட்டிட்டு என்ன பண்ணான்னா இனிமே விஷமம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காரியம்லாம் பார்க்கறதுக்காக அண்ணட்ட போயிட்டான். அம்மா அண்ணட்ட போனோடனே என்ன பண்ணான்னா டக்குன்னு அவன் தவழ்ந்தான், முட்டி போட்டுட்டு அந்த உரலை இழுத்தா அது கீழே வந்தது. அதையும் இழுத்துட்டு தவழ்ந்து போறான் கிருஷ்ணன் அப்படின்றதான். தவழ்ந்து போச்சு எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு 2 ஸ்டெப் தவழ்ந்தாக்க பின்னாடி கழுத்தை திருப்பி பார்ப்பான். சிம்மாவலோகன நியாயம்னு நான் சொல்லி கேட், டைகர், லயன் இதெல்லாம் ஒரு 4 ஸ்டெப் போச்சுன்னா அப்படி திருப்பி பார்ப்போம், பின்னாடி யாராவது வராடா என்னன்றதான். அந்த மாதிரியான குழந்தை தவழ்ந்துட்டே திரும்பி பார்த்தான். எதுக்குன்னா அம்மா பார்க்கறாடா, நம்ம இந்த மாதிரி கட்டின அப்புறமும் விஷமம் பண்றோமேன்றதை யாராவது
அப்படியே இழுத்துட்டு தோட்டத்துக்கு போனான். 2 மருத மரங்கள் இருந்தது. 2த்துக்கு நடுவுல போனான் கிருஷ்ணன். அதை இழுத்தான். இழுத்த வேகத்துல அந்த 2 மருத மரமும் விழுந்தது. அதுல இருந்து குபேரனுடையதான 2 பிள்ளைகள் நாரதனுடையதான சாபத்தினாலே அவ மரமா இருந்தாங்க. எவ்வளவு அர்ஜுன மரங்கள்ன்றதாக அப்படி அவ 2 பேருக்கும் சாப விமோசனத்தை கொடுத்தான்னு சுவாமி தேசிகனுக்கு அனுபவம் பசியத்தீஷு இது சொல்றார். பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மிதபுல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடவித்வ நிராசனம் கயோசித் விபுலோ ரூகல கர்ஷகம் குமாரம். இப்படி பெருமாள் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீண்டளிக்க மாற்றாதே பால் செய்யும் வள்ளல் கண்ணன் அப்படின்ற அனுகிரகத்தை அனுபவத்தை அப்படி எல்லாருக்கும் பெரியவா சின்னவா படிச்சவா படிக்காதவா எல்லாருக்கும் தன்னுடையதான அனுபவத்தை பகவான் கொடுக்கிறான் அப்படின்றதான சொல்லுது. அப்போ பகவான் என்ன எதிர்பார்க்கிறான் நம்ம கிட்ட? இந்த அனுபவத்தை பெறணும்னாங்க பியூர் பக்தி டிவோஷன் இருந்தால் போதும். நம்மளுக்கு ஒன்றும் இதுவே வேண்டாம்னு சொல்றது. பணம் காசு வேண்டாம், உன்னிடத்துல பியூர் பக்தி இருந்தால் போதும்ன்றதாக பெருமாள் சொல்றார். ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரேதாத்மனஹா பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி. யார் பக்தியோட எனக்கு கொடுக்குறானோ அதை நான் எப்படி ஏத்துக்கிறேன்றது எப்படின்னு கேட்டா, ரொம்ப நாளா அவங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஒரு ஐட்டம், அந்த ஐட்டம் கிடைக்கவே இல்லை, இன்னைக்கு கிடைச்சது. அப்போ எப்படி இருக்கும்னா அந்த சந்தோஷத்தோட பெருமாள் ஏத்துக்கிறேன். ஆசைப்பட்டு கிடைக்காததான ஒரு வஸ்துவானது கிடைச்சாக்க எப்படி இருக்குமோ அதுக்கு இன்னொன்னு சொல்றார். பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதான ஒரு பெக்கர் அந்த கண்ட்ரியோட பிரின்சஸ் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக பெருமாள் சொல்றான். ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரேதாத்மனஹா அப்படின்றதாக திருப்பதியில ஒரு குயவன் இருந்தார். கீழ் திருப்பதியில அவர் என்ன பண்ணுவார், பானையெல்லாம் பண்ணுவார். பானையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வேலை புரிஞ்ச உடனே கையெல்லாம் வழிச்சு அந்த அதுல கொஞ்சோண்டு மண் வரும், களிமண் கிளை வரும். அதை ஒரு பூவா பண்ணி அவர் ஒரு சின்ன சீனிவாசன் விக்கிரகம் வச்சிருந்தார். அதுக்கு சேர்த்துருவார். அந்த பெருமாள் திருவடியில சீனிவாசா கோவிந்தா சொல்லி அந்த இது எங்க போகும்னா ராத்திரி அங்க மரமேல இருக்கிறதான பெருமாளுடைய சிரசுக்கு அது போகும். பெருமாள் அப்படி ஏற்றுக்கிறார் அப்படின்றாங்க. ராஜா என்ன பண்ணான்னா எந்ததான வைர ஆபரணங்கள் கிரீடம் எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அர்ச்சகாக்கிட்ட நல்லா சாத்தமா காத்தால வந்து நான் சேவிக்கிறேன்றதாக பார்த்தாக்க அந்த காத்தால ராஜா வந்து பெருமாளை சேவிக்கிறான். அப்போ அந்த வைர ஆபரணங்கள்லாம் கீழே திருவடியில கிடக்கிறது. இந்த மண் பூவானது பெருமாள் தலையில இருக்கிற பெருமாள் அப்படியே சுவீகரிச்சு எதுக்கு நான் அவன் அகங்காரத்தோட கொடுத்தாங்க, நான் கொடுக்குறேன் ரொம்ப காஸ்ட்லியா கொடுக்குறேன் அப்படின்றதாக என்ன அதுதான் நம்மளுக்கு சாத்வீக தியாகம் கொடுத்துருக்கா. பகவான் ஸ்வஸ்மை சுக்ரீதியே ஸ்வயமேவ காரிகவான்றதாக சொல்லி எப்பேற்பட்டதான விஷயமா இருந்தாலும் சின்னதோ பெருசோ அது பகவானுடையதான சங்கல்பத்தினாலே நடக்கிறது என்றதாக சொல்லிருந்தால சாத்வீக தியாகம் பண்ணும். பகவானே தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. அதனால இந்த முக்குறும்பு அறுத்த வந்ததாக சொல்லுவாங்க. அதுல அவர் கர்ப்பம் இல்லாதவராக அப்படி இந்த கர்ப்பம் இல்லாதவராக இருக்கிறதுன்றது ராமானுஜருடையதான முக்கிய சிஷ்யர்கள் ஒருத்தர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வாருக்கு என்னன்னாக்க கர்ப்பமே கிடையாது. கர்ப்பம் கிடையாதுன்னாக்க அவர் ஒன்றும் இது இல்லையான்னு கேட்டா, கர்ப்பம்ன்றது 3 சொல்றா. எஜுகேஷன்னால வரும், ஃபேமிலி அந்த லீனியேஜ்னால வரும், இன்னொன்று என்னன்னு கேட்டாக்க வெல்த்னால வரும். குலமதம் வித்யாமதம் அப்புறம் தனமதம்ன்றதாக 3 சொல்லுவோம். இந்த 3ம் அவருக்கு இருந்தது. எஜுகேஷன், ஹை எஜுகேஷன் இருந்தது, பெரிய ஃபேமிலி லீனியேஜ், பெரிய ரிச் பர்சன். அவருக்கு தினம் கரியாராதனை நடக்கும், எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவா, அன்னதானம் நடக்கும்ன்றதாக அப்படி சொல்றாங்க. அப்பேற்பட்டதான அந்த 3ம் இருந்ததான அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, கர்வமே இல்லாதவர். ஒரு நாள் தேவாதிராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பிகள் கிட்ட கேட்டாரா, கதவு சாத்திர சத்தம் கேட்டுதான், கோவில் கதவு மாதிரி இருக்கு, இது யாருடையதான வீட்டுல இந்த மாதிரி கதவு சாத்துறான்னு. அப்போ திருக்கட்சி நம்பி சொன்னாரா, பூரமும் பக்கத்துல ஒரு ஸ்ரீகிராமம் இருக்கு, அங்க பூரத்தாழ்வானுடையதான திருமாளிகையில கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு கதவு சாத்துறா அப்படின்றதா.
ஓஹோ, அப்போ நம்ம கோவில் கதவு மாதிரி அவ்வளோ பெரிய இது போல இருக்கு, கதவு போல இருக்கு, அதான் இவ்வளவு தூரம் சத்தம் கேட்கிறதுன்றதாக பெருமாள் திருக்கட்சி நம்பின இடத்துல சொன்னாராம். இந்த நியூஸ் வெளியில பரவிட்டு கூரத்தாழ்வார் கேட்டார், பெருமாளுக்கு சமமான ஐஸ்வர்யம் கூடாது என்பதாக சொல்லி ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டார். பெருமாளை சேர்த்தார். ராமானுஜரை போய் சரணடைகிறேன்னு ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போனார். தானும் தன்னுடையதான பத்னி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அதனால ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டவர் அப்படின்றதாக அந்த கர்வம் கிடையாது கூரத்தாழ்வானுக்கு. போற வழியில அவ தேவிகள் கேட்டாலாம், மிஸ்ஸஸ் கேட்டாலாம், இங்க திருட்டு பயம் உண்டா போற வழியில அப்படின்றதாக. ஏன், என்ன சமாச்சாரம்? ஒன்றும் இல்லை, நீங்க சாப்பிட்றதுக்காக ஒரு வெள்ளித்தட்டும் இதெல்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்காக ஒரு சொப்பும் பலபாத்திரமும் வச்சிருக்கேன் வெளியில, அதுதான் திருட்டு பயம் உண்டான்னு கேட்டேன். அது எங்க இருக்கு காமினாரன், இங்க வச்சிருக்கேன்னு காமிச்சா புடவைக்குள்ள வச்சிருந்தாரா. அதை கொண்டான்னு சொல்லி அவர் வாங்கி தூக்கி போட்டாராம். முதல்ல போய் விழுந்துதான். வழியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை, இனிமே தைரியமா போகலாமான்றதாக சொல்லி அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தார். ஸ்ரீரங்கத்தில் எப்படி அவர் லைஃப் லீட் பண்ணார்னா உஞ்சவர்த்தி பண்ணியிருந்தார். டெய்லி உஞ்சவர்த்தி பண்ணி அவர் அது மூலமாக குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். பெருமாள் திருவாராதனத்தை பண்ணியிருந்தார். ஒரு சமயம் 3-4 நாள் மழை பெஞ்சது. மழை பெஞ்சதுன்னாங்க, அப்போ உஞ்சவர்த்தி போக முடியல. அதனால பட்னியா இருந்தார் கூரத்தாழ்வான். 4 நாள் ஆச்சு. ஆனா கோவில்ல மாத்திரம் அந்தந்த காலத்துக்கு டைம்னு பெல் அடிக்கும், பெருமாளுக்கு கண்டருளை பண்ணுவா அப்படின்றதான தலையெல்லாம் நிவேதனம் ஆகுது. அப்போ ஒரு சமயம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி ஆண்டாள்னு அவ தேவிகள் கூரத்தாழ்வானுடையதான பத்னி அவ சொன்னாலாம், ஏ ரங்கநாதா, உன்னுடைய பக்தர் 4 நாளா பட்னி இருக்கார், ஒரு நாளைக்கு 3-4 தடவை நீ கண்டவர்களுடைய இது நியாயமா, இதை பட்னி போடலாமா அப்படின்றதான பெருமாள் காதுல விழுந்துதான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல வாத்தியத்தோட நாதஸ்வரத்தோட வந்து பெருமாள் ரங்கநாதனுடையதான பிரசாதம்னு சொல்லி கோவில்ல இருந்து வந்தவ அதிகாரிகள் எல்லாம் இந்த பிரசாதத்தை பெருமாள் கொடுக்க சொன்னார்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பத்னி சொன்ன உடனே பெருமாள் அந்த பிரசாதத்தை அமைச்சார். அப்போ கூரத்தாழ்வான் கேட்டாராம், நீ என்ன நினைச்ச கேட்டுதான். பெருமாள் கிட்ட இந்த மாதிரி நினைச்சேன், இங்க இந்த மாதிரி ஒரு பக்தர் இப்படி பண்ணி கிடக்குறார், நீ இப்படி வேலைக்கு இது பண்றியே, கவனிக்காம இருக்கியேன்றதாக நினைச்சேன். மாதிரிலாம் நினைக்கூடாது பெருமாள் கிட்ட சொல்லி அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அதை எடுத்துட்டா. அதை எடுத்துட்டாக்க 2 குழந்தை பிறந்தது. வேதவியாசப்பட்டர் பராசரப்பட்டதாக 2 குழந்தை பிறந்தது. எதுக்குன்னா கர்வமே இல்லாத வருடத்துக்காக இவ்வளவு தூரம் அது இதுவாக. அப்புறம் என்னன்னு கேட்டா, பெரிய குலத்துல பிறந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் சிஷ்யர்கள் சொல்வாங்க, கூரத்தாழ்வான் மாத்திரம் அதிகமா வேலை பண்றது இல்லையான்னு கைங்கரியத்துக்காக நீங்க போய் தனியாராதனைக்கு வாழை இலை கொண்டு வாங்கன்னு சொல்லு, தோட்டத்துக்கு போய் வாழை இலை அறுத்துட்டு வருவார். இப்படி எல்லாரும் தன்னை வேலை வாங்கும்படியாக இருந்தார். பெரிய நம்பின்னு ராமானுஜருடையதான ஆச்சாரியன் அவர் வந்து ராமானுஜர்கிட்ட சொன்னாரா, ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக நான் வேத பாராயணம் சஹஸ்ரநாமம்லாம் சொல்லிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன், எனக்கு கூட ஒருத்தர் வரணும் அப்படின்றதாக. அதுக்கு என்ன யார் வரணுமோ அழைச்சிக்கோங்க ராமானுஜர் சொன்னார். பெரிய நம்பி சொன்னாரா, என் பின்னாடி வரவன் இவன் பின்னாடி போவன்றிருக்கேன்னு மனசுல நினைக்காதவனாக இருக்கணும். கூட ஒருத்தர் அனுப்புவா, ராமானுஜர் சொல்லிட்டாருனாக்க போகணும். ஆனா வரவன் என்ன நினைப்பாங்க, இந்த வேலையை என்ன வச்சு அனாவசியமா டிஸ்டர்ப் பண்றா, இவர் ஏதோ சும்மா போயிட்டே இருக்கார், எவ்வளவு நாளைக்கு போறது இருப்பதாக அந்த மாதிரி மனசுல நினைக்காதவனா வேணும்ன்றதாக பெரிய நம்பி கேட்டாராம். கூரத்தாழ்வான அவர் பின்னாடி வந்தாருனாங்க எதுவும் நினைக்க மாட்டார் அப்படின்றதாக. அந்த கூரத்தாழ்வானுக்கு அடுத்தது என்னன்னாக்க, ஸ்ரீரங்கத்துல ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அந்த ஆச்சாரியன் என்னன்னாக்க சில விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா ஊர்ல அவருக்கு வந்து ஒரு ஆச்சாரியன்றதான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கார். தான் கத்துக்காக தான் இன்னும் படிக்கலைன்றதான விஷயம் வெளியில தெரிஞ்சிட போறதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாரா, ராமானுஜர்கிட்ட நான் கத்துக்கணும், ஆனா நான் மேல உட்காந்துருப்பேன், சேர்ல உட்காந்துருப்பேன், சொல்லித்தரதான
ஒரு ஆச்சாரியன் கீழே தரையில உட்காந்து சொல்லி தரணும். பாத்திரவாளுக்கெல்லாம் என்ன இருக்கும்னா, நான் கிளாஸ் எடுக்கிறேன் அவர் கத்துக்கிறாருன்ற மாதிரி தெரியணும். இந்த மாதிரி எனக்கு சொல்லி தரத்துக்கு ஒருத்தர் அனுப்புவோம் அப்படின்றதான் பொறுத்தாழ்வான் அன்பர் என்றார். பொறுத்தாழ்வான் தரையில் உட்காந்து அவருக்கு திவ்ய பிரபந்தம் சொல்லி கொடுத்தார். பகவத் விஷயம் காலக்ஷேபம் ஆச்சு. பயிலும் சுடரொளி மூர்த்தியே பங்கைய கண்ணனைன்றதாக சொல்லி பாகவதாளுடையதான பெருமையை நம்மாழ்வார் பாடுறார். அந்த திருவாய்மொழி முடித்தது. அந்த யாரு சேர்ல உட்காந்து கேட்டுட்டாரோ அவர் சொன்னார், சுவாமி பாகவதாளுடையதான பெருமையை இப்பதான் புரிஞ்சுட்டேன், நீங்க சேர்ல உட்காருமா நான் தரையில உட்காந்துக்கிறேன். அப்படி உடனே ராமானுஜருக்கு இந்த சமாச்சாரம் குறித்து கேட்டாராம். ஓ, பயிலும் சுடரொளி ஆயிட்டான் அப்படி ஆழ்வான் சொன்ன உடனே அவர் மனசுல பட்டிருக்கு. அவர் ரியலைஸ் பண்ணி தரையில உட்காராரு. இப்படி அவர் தரையில உட்கார்ந்து சொல்லி தரத்துக்கும் தயாரா இருந்தார் கூறத்தாழ்வான். எதுக்குன்னா இந்த பாசுரத்துல நிறைய வார்த்தைகள் கூறத்தாழ்வானுக்கு அப்ளை ஆகிருக்கிறதாக சொல்லுது. இப்படி அந்த ஏற்ற கலங்கள் எதிர்கொண்டு மீட்டளிக்க மாற்றாதே பால்சரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் போல கிருஷ்ணனும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருந்தான். அதுல இது இருக்கு. ஒரு சமயம் கிருஷ்ணன் ஐஸ்பாய் விளையாடிட்டான், கண்ணாமூச்சி விளையாடு. அப்போ என்ன பண்ணாங்கன்னாக்க, ஒழிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தா அங்க நிறைய பெரிய பானை இருந்தது. நிறைய அந்த பானைக்குள்ள அந்த அந்த தரிபாண்டத்துக்காக தயிர் வியாபாரம் பண்றதான அந்த ஆள் அங்க இருந்தார். அவர்கிட்ட சொன்னார், இது மேல மூடி மேல நீ உட்காந்து இங்க யாராவது வந்தாக்க கிருஷ்ணன் நீங்க இல்லைன்னு சொல்லிடுவார் அப்படின்றதான். சரி அப்படின்னு அவர் சொன்னார். கிருஷ்ணன் ஒரு பானைக்குள்ள போய் உட்கார்ந்தார். மூடி மேல அது மேல உட்காண்டார். பசங்கள்லாம் வந்து கேட்டார், கிருஷ்ணன் நீங்க இருக்கானா அப்படின்றதாங்க. அது இல்லை அப்படின்றதா. அதனால மெதுவாயிட்டு கிருஷ்ணன் சொன்னாரா, அவ என்னை கண்டுபிடிக்க முடியல, அதனால நீ என்னை வெளியில விட்டுரு அப்படின்னு. விடமாட்டேன் அப்படின்றதாங்க. ஏன் விடமாட்டேன்னா, நீ சாதாரண குழந்தை இல்லை, பகவான்றது எனக்கு தெரியும், அதனால என்னன்னு கேட்டா, எனக்கு மோட்சம் தரேன்னு சொல்லு, உன்னை வெளியில விடுறேன் அப்படின்றதாங்க. கிருஷ்ணன் சொன்னா, சரி மோட்சம் தரேன், எனக்கு மிரட்டி மோட்சம் வாங்கிக்கிறேன், பலவந்தமாகவும் வாங்கிக்கலாம்னு சுவாமி தேசியம் பேசுகிறேன். எதை போல நான் ததிபாண்டனை போலே அப்படின்றதா. மோட்சம் தரேன், உனக்கு மோட்சம் தரேன்னு கிருஷ்ணன் சொன்னாங்க. திறக்கல. ஏன் திறக்கலன்னு கேட்டா, என்னை சேர்ந்தவர்களுக்கும் கொடுத்தேன் அப்படின்னா, அப்பயும் திறக்கல. ஏன் இப்ப திறக்கலன்னு கேட்டான். அதுக்கு அந்த தரிபாண்டன் சொன்ன, இந்த பானை மூலமாக தயிர் வச்சுட்டு இது மூலமா என்கிட்ட வாடிக்கையெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலே நிறைய பேர், என்கிட்ட தயிர் வாங்கி சாப்பிட்டவாளுக்கும் மோட்சம் தரேன்னு சொல்லும், அப்பதான் கொடுப்பேன்றதாக சொல்லி அவளுக்கும் கொடுத்தேன். ஏற்ற கலங்கள் எதிர்கொண்டு மீட்டளிப்ப மாற்றாதே பால்சரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். விபீஷணன் கிட்ட இருக்கிறதான அந்த பிரியத்தினால ராமன் என்ன சொன்னான்னு கேட்டார், ராவணனும் எனக்கு வேண்டியவன் தான். ஏன் நான் ஒன்ன சேர்ந்தவன், உன்னுடையதான தமையன் விபீஷணா, ஒன்ன போலதான் எனக்கு ராவணன்றதாக சொல்றேன். அதனால எதிர்கொண்டு மீட்டளிப்ப பெருமாளுடையதான அனுகிரகம் மோட்டரே போடாம 10 மாடி வாட்டர் ஏறினாலே எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக நம்மள மாதிரி மேடா இருக்கிறதான நம்மளுக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் சரணாகதி பண்ணிட்டாங்க. அவளுக்கு மாத்திரம் இல்லை, அவளை சேர்ந்தவர்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்றதான. ஃபேமிலி மாத்திரம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் அப்படின்றதான. அது ராமாயணத்துல எப்படி ஆரம்பிக்கிறார், பெருமாளுடைய கல்யாண குணங்களை கேட்டுதான் வால்மீகி நாரதர்கிட்ட கேட்டு ஆரம்பிக்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லும் போன்றதாக 16 குணங்களை எடுக்கிறார் அப்படின்றார். சுவாமி ஆளவந்தார் பெருமாளுடையதான குணங்களை சொல்லுச்சே, வசீவதான்யோ குணவான் துஜு சுச்சிகி மிருதுர்தயாளோ மதுரஸ்திர சமஹா அப்படின்றதாக சொல்லி பெருமாளுடையதான கல்யாண குணங்களை எடுக்கிறார். துவயன்றதான மந்திரத்துல முதல் வாக்கியத்துல வந்தான நாராயணான்றதுக்கு 10 குணங்களை ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. பெருமாளை போய் அடையணும்னாக்க, சரணாகதி பண்ணணும்னாக்க, அதுக்கு அவங்ககிட்ட 10 குவாலிட்டிஸ் இருக்கணும். அந்த 10 குவாலிட்டிஸும் அந்த நாராயணான்றதான அந்த திருநாமத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்தான நாராயண சப்தத்திலே இருக்குதான. அதனால நிர்குணம்னு சில பேர் சொல்றாங்க.
பெருமாளுக்கு குணமே கிடையாது. நேத்தி நேத்தின்னு வேதத்தில் சொல்றது. நேத்தி நேத்தின்னாக்க இல்லை இல்லை, எது இல்லை? குணங்கள் இல்லைன்னு சொல்றது. இவ்வளவு குணங்கள்னு சொல்றோம், இல்லைன்னு வேதத்திலையும் சொல்றது, நிர்குணம்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன, எப்படி அதை கேன்சல் பண்றது? அதனால என்ன சொல்றாங்க என்னங்க, சில பேர்லாம் பெருமாளுக்கு குணமே கிடையாது, நிர்விசேஷம் அப்படின்றதாங்க. அந்த மாதிரி யாரு அப்போ குணங்கள் உண்டுன்னு இது சொல்றது. வேதமே என்ன சொல்றதுன்னா, பகவானுக்கு சர்வஜா சர்வசக்தி சர்வ பலாத்திமான்றதாக சொல்றது. பகவானுக்கு சத்தியசங்கல்பன் சர்வசக்தன் அப்படின்றதாக எல்லாம் சொல்றது. அப்படிப்பட்டதான பகவானுக்கு வேதத்திலேயே நிர்குணம்னு சொல்றேன், நேதி நேத்தின்னு சொல்றேன்னா, அப்போ நிர்குணம் நேதி நேத்தின்னா என்னன்னாங்க, இவ்வளவுதான் என்றது கிடையாது. இப்போ சொன்னமே ஒரு 10 குணங்கள், இவ்வளவுதான் பெருமாளுக்கு இருக்குன்றதாக கணக்கு கிடையாது. அன்லிமிட்டட் குணங்கள் இருக்குது. அதுதான் ஆழ்வார் பாடினார் சுலபமாக, உயர்வர உயர்ந்தனம் உடையவன் எவனவன் அப்படின்றதாக சொல்லி, அது கத்தியத்திலாம் எம்பெருமானார் சொல்ற அனவதிகாம்சய அசங்கேய கல்யாண குணகணோக மகாத்மவா. அசங்கேயம், இன்ஃபினைட் கல்யாண குணங்கள் இருக்கு. அதனால நேத்தி நேத்தின்னா என்ன அர்த்தம்னு கேட்டார், இவ்வளவுதான் லிமிட் பண்ணாதீங்க, அன்லிமிட்டடா கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்றதான் பெரிய உபன்யாசகர். அவர் சொல்லிய அடியன் கேட்டுட்டேன் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் அத்வைத உபன்யாசகர் தான், அத்வைத சம்பிரதாயம். அவர் ரொம்ப ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ்னே சொல்லலாம் அப்படின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னதான் அப்படி இருந்தாலும் அத்வைதத்தை வச்சுட்டு எப்படி பேச முடியும்? பகவானுக்கு இருக்கிறதான கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி பேச முடியும்ன்றதாக அவரே சொல்றார். அதனால என்னன்னா, இந்த குணங்கள் கட்டாயம் ஒன்று இருக்கிறதாக அதையும் சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த இது இப்போ ராமானுஜரையும் வள்ளல்னு சுவாமி தேசியம் சொல்றாரு. பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் அப்படின்றதாக. பெரும்பூதூர் வந்த வள்ளல்னாக்க என்ன உதாரணம் அப்படின்றதாக. என்ன வள்ளல்னு கேட்டா, திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட அஷ்டாட்சரத்தினுடையதான முக்கியமான அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு 18 தடவை நடந்தார் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூர். 18வது தடவை தான் திருக்கோஷ்டியூர் நம்பி உபதேசம் பண்ணார். அதை உடனே ராமானுஜர் கோவில்ல போய் என்ன பண்ணாருன்னு கேட்டாங்க, கூரத்தாழ்வான் முதலியாண்டாக்குதான 2 சிஷ்யர்களுக்கு அதை உபதேசம் பண்ணார். உடனே அந்த ஊர்க்காரா பார்த்துட்டா, உங்ககிட்ட கேட்டதான விஷயத்தை உடனே அவர் மற்றவாளுக்கு சொல்லித்தரார். கூப்பிட்டார் ராமானுஜரை திருக்கோஷ்டியூர் நம்பி. ஆச்சாரியனுடையதான உத்தரவு மீறினத்தினால என்ன கிடைக்கும் தெரியுமான்னா, அடியனுக்கு நரகம்தான் கிடைக்கும் அப்படின்றதாக ராமானுஜர் சொன்னார். தெரிஞ்சே ஏன் பண்ணேன்னு கேட்டார். எனக்கு ஒருவனுக்கு நரகம் கிடைத்தாலும் இவாளுக்கும் இவா மூலமாக இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதான மற்றவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும், அவள்லாம் நல்லா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்ன்றதாக சொன்னாராம். திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னார், பகவானுக்கு எம்பெருமான்னு பேரு. ஏன்னா எல்லா இடத்திலேயும் பெருமாள் ரொம்ப தைரியோட இருக்கார். அதே மாதிரியாக நீங்க எல்லா இடத்திலேயும் இப்படி கருணையோட இருக்கிறதுனால உமக்கு எம்பெருமானா அப்படின்றதாக உமக்கு நான் பேர் கொடுக்கிறேன், டைட்டில் கொடுக்கிறேன்றதாக அந்த மாதிரி வள்ளல்கள் அப்படின்றதாக சொல்கிறேன். பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல வேற என்ன அனுகிரகம் பண்ணான்னு கேட்டார். பால் கறக்கிறது தானே. ஏற்ற கலங்கள் எதிர்நோக்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். கிருஷ்ணன் என்ன பால் கறந்தான் தெரியுமா? கிருஷ்ணனும் பால் கறந்தான். அது என்ன? அது பசு. என்ன பசுன்னு கேட்டா, உபனிஷத்துன்றதான பசு. அதை கறந்தான் அப்படின்றதான். கறந்தவன் யாரு? கோபாலன். கறப்பது என்ன? கறக்கப்பட்டது உபனிஷத்துன்றதான பசு. அந்த பசு பால் கறக்கணும்னாக்க முன்னாடி ஒரு கண்ணுக்குட்டி இருந்தால் தான் கறக்கும். கண்ணுக்குட்டி இல்லைன்னாக்க கறக்காது. அது அட்லீஸ்ட் அந்த ஸ்டஃப்டு கண்ணுக்குட்டியாக இருக்கணும் அப்படின்றதாக. அதுதான் 28வது பாசுரத்துல கடைசியில் பட்டருக்கு ஆச்சாரியன் சொல்றார். என்னன்னு கேட்டால், தாய் பசுவானது அந்த தோல் கன்றுக்கும் பால் கொடுக்குமோ அந்த மாதிரி நம்மளாம் வெறும் ஆண்டாள் மாதிரி திருப்பாவையை சொல்ல முடியலன்னாலும் ஏதோ உதட்டளவுல சொன்னாலும் பெருமாள் கட்டாயம் எப்படி அந்த ஸ்டஃப்டு கண்ணுக்குட்டியை பார்த்து பசுவானது பால் கொடுக்கிறதோ அந்த மாதிரியாக பெருமாள் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றதான. அப்ப கண்ணுக்குட்டி வரும். கண்ணுக்குட்டி யாருன்னா அர்ஜுனன் தான் கண்ணுக்குட்டி. என்ன பால் என்ன அப்படின்றதாக கேட்டார். பகவத்கீதைன்றது தான் பால்.
அப்படின்றதாக சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனா அப்படின்றதாக பார்த்தோ வத்சஹா சுதீர் கோப்தா துத்தம் கீதாமிருதம் மகது அப்படின்றதாக. அதனால அப்படி உபனிஷத்துன்றதான பசுவை அர்ஜுனன்றதான கண்ணுக்குட்டியை வச்சிருந்து கோபாலன்றதான கிருஷ்ணன் கலந்து அந்த கீதைங்கிறதான பாலை நமக்கு கொடுத்தான் அப்படின்றதாக. இதே மாதிரிதான் கிருஷ்ணாவதாரத்தில் உபனிஷத்தெல்லாம் பகவத்கீதையாக பெருமாள் உபதேசம் பண்ணார். சாஸ்வதமா இருக்கு. கிருஷ்ணாவதாரம் 5000 வருஷத்துக்கு மேல ஆனாலும் இன்னைக்கும் நாளைக்கும் பகவத்கீதைன்றது நமக்கு வழிகாட்டியாக இருக்கு. ராமன் என்ன பண்ணான்னு கேட்டா, ராமாயண காலத்துல அந்த வேதத்தினாலே சொல்லப்பட்டதான பகவான் ராமனாக அவதரிச்சார். அந்த வேதமே ராமாயணமாக அவதரித்தது. வேதவேத்தியே கரே பும்சி ஜாதே தசரதாத்மதே வேத பிராச்சேதாசி சாட்சாத் ராமாயணாத்மனாக. அதனால இவெல்லாம் வள்ளல்கள். நம்மாழ்வார் என்ன பண்ணாரு, நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உயர்நலம்னு முதல் திருவாய்மொழி சொன்னார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாருன்னு கேட்டா, வீடு பின் முற்றவும் வீடு செய்து உண்மையில் வீடுடையானதை வீடு செய்தினேன்றதாக சொல்லி உங்களுடையதான ஆத்மாவை பெருமாளுக்கு நாராயணன் திருவடிகளிலே சமர்ப்பிக்கோன்னு அட்வைஸ் பண்ணார். இவர் என்னப்பா திடீர்னு அட்வைஸ் பண்ணிட்டார். யார் என்ன கேட்டா, என்ன கான்டெக்ட்ல எதுக்கு அட்வைஸ் பண்றாருன்னு கேட்டா, அதுக்கு ஆச்சாரியர்கள் சொல்றா, லோகத்துல இருக்கிறவங்க ஒருத்தன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கான், ராத்திரி எல்லா கதவும் மூடி இருக்கு, வீடு வெளியில நெருப்பு பிடிச்சிருக்கு. அப்ப பாத்திரவா என்ன பண்ணுவா, உடனே கதவை தட்டி அவனை வெளியில கூப்பிடுவான். அந்த மாதிரியாக சம்சாரம்ன்றதான இந்த நெருப்புல இருக்கிறதான ஜனங்களை பார்த்து, அது தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறதான ஜனங்களை பார்த்து வீடு பின் முற்றவும் வீடு செய்திருக்கிறதாக உபதேசம் பண்ணார் வள்ளல். சொன்னால் விரோதம் இது, ஆயிரம் சொல்லுவன் கேட்கணும் அப்படின்றதாக சொல்லி அதுவும் சொல்றார். பாடுவார் அப்படி உபதேசம் பண்றார் அப்படின்றதாக. அப்போ பகவான் எல்லாம் தெரிஞ்சவன் தானே, சர்வஜன் தானே. அப்ப அவனே நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ண வேண்டியதானேன்றதான ஒரு கேள்வி வரும். அதுக்கு எல்லா ஆச்சாரியர்களும் சொல்றார், சம்பிரதாய பேதமே இல்லாமல், அது தேசிய சம்பிரதாயமா இருந்தாலும் தினாச்சாரிய சம்பிரதாயமாக இருந்தாலும் எல்லாரும் சொல்றது என்னன்னு கேட்டாங்க, பகவானே அனுகிரகம் பண்ண வேண்டியதுதானேன்னு கேட்டார். அதுக்கு சொல்ற, பகவான் யாருக்கு அனுகிரகம் பண்ணுவான், யாருதான் ஒருத்தருக்கு அவனுக்கு யாரு பிடிக்கிறதோ அவனுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அப்ப இவ ஒன்றும் பண்ண மாட்டான், பக்தியோ பிரபத்தியோ பண்ண மாட்டான், அவனே அனுகிரகம் பண்ணலாம்னாங்க. அப்போ பார்சியாலிட்டி இருக்குது, வைஷமியம் அப்படின்றதாக சொல்லி இவனுக்கு பண்ண இவனுக்கு ஏன் பண்ணலன்றதான கேள்வி வரும். அதனால பெருமாள் அதை பண்றது இல்லைன்றதாக இல்லை ஆச்சாரியர். வியாசரே சொல்றார் பிரம்மசூத்திரத்துல, வைஷமிய நைகிரண்யேன சாபேட்சத்வா அப்படின்றதாக சொல்லி பெருமாளுக்கு பார்சியாலிட்டி உண்டா அப்படின்னா நோ, கிடையாது. ஏன் அப்படின்னா கர்மாவை வச்சிருந்துதான் பெருமாள் நம்மளுக்கு எல்லா பெனிஃபிட்டோ இல்லை இதுவோ தரான் அப்படின்றதாக. அதனால பெருமாள் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நான் ஒரு வேர்ல்டுக்கு தான் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கேன். பிஸ்னஸ் நடத்தினாக்க அதில் என்ன பண்ணணும்னு கேட்டால் இம்பார்ஷியலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் ஊரில் உலகத்தில் இருக்கிறவாழ்லாம் ஒரு ஆச்சாரியன் மூலமாக என்னிடத்துல மோட்சம் கொடுன்னு கேளுக்கும் அப்படின்றதாக. சர்வஜோபி விஸ்வேஷா சதா காரணிகோபி சன்மன், எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் கம்பேஷனேட்டாக இருந்தாலும் சம்சார தந்திர பாதிப்பாது ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே, உலக வியாபாரம்ன்றதான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னை காப்பாத்துன்றதான ஒரு வார்த்தையை அவன் எதிர்பார்க்கிறான் அப்படின்றதான சாஸ்திரத்துல இது யூனிவர்சலா எல்லாரும் சொல்றாரு. சித்தாந்தத்துல அது சொல்றாரு அப்படின்றதான. நம்ம ரெண்டாவது என்னன்னு கேட்டாக்க, நம்மளுக்கு சேதனம்னு சைத்தன்யம்னு சொன்னா இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டா, இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இன்சென்டியன் திங்ஸ்லேருந்து நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டா, அந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்றாங்க. வாஷிங் மிஷின்லேயே சிக்ஸ்த் சென்ஸ்ங்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சு நம்மளுக்கு இருக்கிறதான சிக்ஸ்த் சென்ஸை வச்சு நம்ம என்ன சொல்லணும், பெருமாளை என்னை ரசிக்க வேண்டும்ன்றதான. மூணாவது காரணம்னு சொல்ற, ஏன் பெருமாளை கேட்கணும் அப்படின்றது, ஒருத்தன் கேட்டு கொடுத்தால்தான் அதில் அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கேட்காமலேயே கொடுத்துட்டாங்க, அதில் அவர் திருப்பதி போயிட்டு வந்து லட்டு கொடுக்குறாங்க.
அது ஒருத்தர்கிட்ட கொடுத்தாங்க, வாண்டான்னு சொல்லுவார் சில பேர், இல்லை அப்புறம் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி இவாளே போய் கியூவில் இருந்து வாங்கினால்தான் இவாளுக்கு அதற்குரியதான அருமை தெரியும் அப்படின்றதான. அதனால சர்வமுக்தி பிரசங்கமும் கூடாது. எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துருவது தானே அப்படின்னா அது எந்த ஆச்சாரியர்களும் ஒத்துக்கல. எந்த சித்தாந்தத்திலையும் எந்த ஆச்சாரியர்களும் இப்படி ஒத்துக்கல. லீலா விபூதி நித்திய விபூதி என்றதான சொல்லுது. அதனால் அப்படிப்பட்டதான அந்த பெருமாளத்திலே சொல்றார், ஆத்திர படைத்தான் மகனே. அதனால் அப்படிப்பட்டதான நந்தகோபனுடையதான பிள்ளையாக வந்து யாருக்குன்னா இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் உனக்கு இந்த பெருமையெல்லாம் கிடைக்கும். நீயாவே ஸ்வயம்பிக்க சேத்திரம்னு 8 இருக்கு. ஸ்ரீரங்கம், திருப்பதி, ஸ்ரீகிருஷ்ணம், நாங்குநேரின்றதான வானமாமலை, அதுக்கப்புறம் பத்ரிநாத், சாலக்கிராமம், புஷ்கரம், நைமிஷாரண்யம்ன்றதான 8 சேத்திரம். இதெல்லாம் ஸ்வயம்பிக்கம். அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்னு என்ன பிரயோஜனம்? கட்டி நந்தகோபனுடைய பிள்ளைன்றதாக நீங்க வந்து அப்படி பண்ணாதானே உனக்கு பெருமை இருக்கிறதுன்றதாக சொல்லி அது என்னன்னு கேட்டா, ஆத்திர படைத்தான் மகனே அறிவுராய். அறிவுராய் பெருமாளை நீ விழித்தெழ வேண்டும். பெருமாளுக்கு என்ன ஞானம் இல்லையா அப்படின்றதாக கேட்டார். அவன் யோக நித்திரையில இருக்கான் அப்படின்றான். யோக நித்திரைன்றது யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்த்தாக்க காலத்திலாம் ஊஞ்சல் போட்டிருப்பாங்க. ஊஞ்சல்ல வந்து பெரியவா, ஆற்றுல இருக்கிற பெரியவா என்ன பண்ணுவா, அதில் படுத்துட்டு தலைக்கு இப்படி கையை வச்சுட்டு ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கும், கண்ணை மூடிட்டு இருப்பார். ஆனால் யார் போறா, என்ன பேசிக்கிறா, என்ன எத்தனை டிரான்சாக்ஷனும் அவருக்கு தெரியும். ஆனால் பார்க்க தூங்குறா மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரியாக பெருமாள் யோக நித்திரையிலே இருக்கிறான் அப்படின்றதாக. அதுல முகோலேஷிங்க ஒரு அற்புதமான விஷயம் 2 சொல்லுங்க. பெருமாள் யோக நித்திரையில அப்படி பார்க்கறதுல பள்ளிவட்டான் பரமற்றதாக சொல்லணும். அதுல இந்த சந்தர்ப்பத்தில் அறிவுராய்னு சொல்லச்சு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம்னு நினைச்சிருந்தானா, அந்த கோகுலத்தில் இருக்கிறதான ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தன் கிருஷ்ணன் கிட்ட பிரீத்தி இல்லாமல் இருந்தான். இவனை எப்படி நம்ம வசத்துக்கு கொண்டு வருதுன்னு கிருஷ்ணன் யோசிச்சிருந்தான். அதுக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா கேட்டுட்டான். அதனால பலராமனை கூப்பிட்டானா, இந்த வீட்டில் இருக்கிறவன் நம்மளை இது பண்ணவே மாட்டேங்கிறான், நம்மளோட பழக மாட்டேங்கிறான், அவனையும் சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும்னா பலராமனை ஒரு பாம்பாக அந்த எதிர்த்த வீட்டில் போய் மாடியில் அந்த ஓட்டு வீட்டில் மேலே இருக்கும்படியாக பண்ணிட்டார். பலராமன் பாம்பாக போய் இருந்தார் அப்படின்றதாங்க. உடனே எல்லாரும் பாம்பு பாம்புன்னு எல்லாரும் வெளியில வந்தார். இந்த கிருஷ்ணனை பிரீத்தி இல்லாமல் இருக்கானே அந்த புருஷன் என்ன பண்ணுவான், தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி வைப்பான், இந்த கிருஷ்ணன் ரொம்ப மோசம், நான் வீட்டில் இல்லாதப்பெல்லாம் உள்ள வந்துடுவான், ஜாகிரதை, அவனை உள்ளேயே விடாத அப்படின்றதாக, ரொம்ப மோசமானவன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கான். இப்போ ராத்திரி பலராமன் என்ன பண்ணா, கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஓட்டு வீடு மேல ஒரு பாம்பு மாதிரி அவர் போயிருந்தாரு. ஆதிசேஷன் பேதான இருந்தாங்க. உடனே சத்தம் கேட்டது, எல்லாரும் வெளியில வந்தார். ஒரே சலசலப்பு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நாய்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னா அதெல்லாம் கிருஷ்ணன் தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், நான் போக மாட்டேன் வெளியில ராத்திரியில அப்படின்றதான்னு சொல்லி இந்த புருஷன் வீட்லயே இருந்தான். இல்லை பார்த்துவேனோ நான் பார்த்து பக்கத்துலயே சத்தம் கேட்குறதுன்னு சொன்னாலும் போய் பார்த்தான். நான் போறேன், கதவை பத்திரமா சாத்தி வச்சுக்கோ, அவன் வருவான், உள்ள விடாத, ஜாகிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷன் வாசல்ல போனான். அங்க போய் எந்த வீட்டுல போய் பார்க்கறதுக்கு போனான். அதுக்குள்ள கிருஷ்ணன் இந்த வீட்டுக்குள்ள போகுதான். எப்படி போகுதான்னு கேட்டா, அந்த வீட்டு ஓனர் மாதிரியே வேஷத்துல உள்ள போகுதான், தன்னை மாத்தினான். அந்த பத்தினி பார்த்தா, என்ன அதுக்குள்ள வந்துட்டு ஒன்றும் இல்லை, அங்கே எந்த மாதிரி ஒரு இது, அதெல்லாம் சரியா போச்சு அப்படின்னு கதவை சாத்தி காப்பா போடும். ஏன் அப்படின்னு இல்லை இந்த கிருஷ்ணன்லாம் ஏதாவது பண்ணுவான், கதவை சாத்தி காப்பா போடுறதுன்னு சொல்லி ஊஞ்சல்ல உட்காண்டானான் பெருமாள். அவள் வந்தாளாம். சரி வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுவதாக சொல்லி அப்படி வெத்தலை பாக்கு அவள் பிடிச்சு கொடுத்தா பெருமாள் அதை வாயில போட்டு அதை மென்னுட்டான். அப்போ வீட்டு கதவை தட்டல சத்தம் கேட்டு, ஏய் கதவை தரையா அப்படின்றதாக அந்த ஹஸ்பண்ட் கூப்பிடுறான். சொன்னா நான் சொன்னப்ப கிருஷ்ணன் இந்த மாதிரி எல்லாம் வருவான்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துருக்கான், கதவை திறக்காது. அப்புறம் அவன் 10 நிமிஷம் கதவை திறக்கான். சரி போய் கதவை தரேன் அப்படின்றதாக கதவை திறந்தா அந்த ஆக்சுவல் ஹஸ்பண்ட் வரான். அவன் வந்தாக்க என்ன பண்ணான்னா, அவன் உள்ள வந்த உடனே
கிருஷ்ணனை நீ விட்டுறாத, என்ன பண்றேன்னா கயத்தை வச்சுக்கோ, தூண்ல கட்டிடும். கிருஷ்ணன் தான் என் வேஷத்துல வருவான், உள்ள வந்த உடனே அவனை கைத்தால கட்டி தூண்ல கட்டி போட்டு அப்புறம் 4 பேரை வர சொல்லி இவனை மாட்டி விட்டுடலாம். அதே மாதிரி இவன் கைத்தை எடுத்துட்டு போய் கதவை திறந்தா அவன் கழுத்து தலையை உள்ள கட்டினானா, பிடிச்சு எடுத்து கைத்தால கட்டி தூண்ல கட்டி போட்டா தன்னோட ஹஸ்பண்ட். சரி சரி வா அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு வெத்தல் பார்த்து பாதிதான் கொடுத்து ஒன்றும் கொடு. அவன் எதிர்க்க அந்த ஹஸ்பண்ட் எதிர்க்க இவன் வெத்தல் பார்க்க வாங்கி பண்ணிருக்கான். ஐயோ இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டே, நான் தான் உன்னோட புருஷன் அவன் அங்கே கத்துறான். அப்புறம் கொஞ்சம் கட்டி பார்த்தான், கடைசியில் ஒன்றும் முடியல. கிருஷ்ணா அபச்சாரப்பட்டேன், என்னை க்ஷமிக்க வேண்டும்ன்றதாக சொல்லி அந்த ஈகோ அகங்காரம் போச்சு. பெருமாள் உடனே அவன் கட்டா விட்டு விடு அப்படின்றதாக சொல்லி எப்படியெல்லாம் யாரையெல்லாம் அப்படின்றதாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த பெருமாள் யோக நிதிரையிலே இருக்கார் அப்படின்றார். பெருமாள் அறிவுராயின்னு சொன்னா எழுந்துக்காமல் இருந்தாராம். ஏன்னு கேட்டா, எனக்கு வேண்டிதான் நிறைய பசுமாடு இருக்கு, நிறைய பால் கறக்கிறது தானே. கோகுலத்துல இருக்கிறது எல்லாம் சீர்பல்கும் ஆய்ப்பாடின்னு ஆண்டாள் பாடியிருக்கா. அதனால இந்த ஊர்ல எல்லாருக்கும் நிறைய பசுமாடு இருக்கு, நிறைய பால் இருக்கு, வெண்ணெய் நெய் இருக்கு. அதனால நீங்க சொல்ற அடையாளத்தை வச்சுட்டாங்க கிருஷ்ணனை கூப்பிடுற மாதிரி தெரியல அப்படின்றதாக அவ சொன்னாலும். அதனால இவ என்ன பண்றாங்க, கிருஷ்ணனுக்கே உரியதான சில வார்த்தைகள்னால எழுப்புற. கிருஷ்ணா உனக்கே உரியதான விசேஷணங்களை சொல்லி உன்னை எழுப்புறேன். என்ன கேட்டா, ஊற்றமுடையாய் தெரியாய் உலகில் தோற்றமாய் என்ற சுடரே துளிராய். ஊற்றமுடையாய் அப்படின்றாங்க. ஊற்றமுடையாய்ன்னு சொன்னாங்க, வேதத்திலே சொல்லப்பட்டவன் கிருஷ்ணன் அப்படின்றாங்க. அது என்ன வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, வேதாட்சராணி ஆவந்தி படித்தானி துஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா அப்படின்றாங்க. வேத பாராயணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சொல்றதான ஸ்லோகம் என்ன சொல்லுவாங்க கேட்டா, வேதத்துல என்னென்ன எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கோ அவ்வளவு எழுத்துக்களும் ஹரிநாமம் தான். பகவான் ஹரியத்தான் சொல்றது, கிருஷ்ணனைத்தான் சொல்றது என்றுதான அந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னா, அது யாராலையும் எழுதப்படாதது, நித்தியமாக இருக்கிறது, அபௌருஷேயம், அது நித்தியமாக இருக்கிறது. அதனால யாரும் எழுதுறதுனால அதுல தோஷமே கிடையாது. யாராலும் எழுதினால்தான் அதுல சில நம்மளுடையதான லிமிடெட் நாலேஜ்னால அதுல சில எரர்ஸ் வரதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. நித்தியமா இருக்கு, ஒருத்தரும் எழுதாததுனால அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, எப்பவும் இருக்கிறது. அப்படிப்பட்டதான வேதத்துல சொல்றது. நாராயண பராவேதா கீதையில பெருமாளே சொல்றார். சரி, நாராயணன் ஹரின் தானே அந்த ஸ்லோகத்துலாம் சொல்றது, கிருஷ்ணனை சொல்றதுன்னு இங்க யாரும் சொல்றா? ஊற்றமுடையான்றதுனால வேதத்திலே சொல்லப்பட்டவன் கிருஷ்ணன் சொல்றீங்களே. பிரம்மண்யோ தேவகி புத்திரஹான்றதாக வேதமே சொல்றது. அதனால இந்த பகவான் கிருஷ்ணன் தேவகியினுடையதான பிள்ளை கிருஷ்ணன் இருக்கானே, அவன் தான் சாட்சாத் பரபிரம்மன்றதாக சஹஸ்ரநாமத்திலே கடைசியில் பீஷ்மர் என்ன சொல்றார், தேவகி நந்தன ஸ்ரெட்டா க்ஷிதீச பாதநாசனன்றதாக சொல்லி இது எல்லாம் சஹஸ்ரநாமம் பூரா சாட்சாத் இந்த கிருஷ்ணனுக்கு தான்றதாக. ராமாயணத்தை எப்படி ராமனே காதுபட கேட்டானோ அதே மாதிரி சஹஸ்ரநாமத்தை கிருஷ்ணனே பீஷ்மர் வாயால் சொல்றது, தன்னை பத்தினதான சஹஸ்ரநாமத்தை அவனே கேட்டான். எம்பெருமானார் ராமானுஜரை பத்தினதான ராமானுஜ நூற்றந்தாதிய ராமானுஜரை திருச்ச விசாரித்தார். இந்த மூணுத்துக்கும் அந்த விஷயம் யாருக்கு பத்தி சொல்லப்பட்டிருக்கோ அவளே அதை கேட்டாருன்றதாக அது சொல்லிருக்கு. அப்படி வேதேஷ்ட கீதையில பெருமாளே சொல்றார் கிருஷ்ணனை, வேதேஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா. வேதம் முழுக்க யாரை பத்தி சொல்றதுன்னா கிருஷ்ணனை பத்தி தான் சொல்லி இருக்கிறதுன்றதான. அதனால அப்படிப்பட்ட ஊற்றமுடையாய் வேதத்தினாலே சொல்லப்பட்டதான பெருமை கொண்ட கிருஷ்ணா. பெரியாய், பெரியாய்னா என்னன்னு சொன்னா ரொம்ப பெரியவன், விஸ்வரூபம் எடுத்தவன். கிருஷ்ணாவதாரத்துல 3 தடவை விஸ்வரூபம் எடுக்கிறார். குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிக்கிறார். பாண்டவ தூதனாக போச்சு, அங்க துரியோதனன் பள்ளம் பறிச்சு கிருஷ்ணனை நகை போடணும்னு ட்ரை பண்றான், அப்பவும் விஸ்வரூபம் எடுக்கிறார். கர்ணனுக்கு விஸ்வரூப சேவை கொடுக்கிறார். இது பெரியாய். இது விஸ்வரூபம்ன்ற அங்குள்ள பிசிக்கலா பெரியாய். வேதத்துல நீ சொல்லப்பட்டிருந்தாலும் வேதத்தினாலேயே பெருமாளை முழுக்க டிஸ்கிரைப் பண்ண முடியல. பெருமாளுடையதான நேச்சரையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் முழுக்க சொல்ல முடியல. அதனால பெரியவன். வேதம் கூட உன்னை முழுமையாக
சொல்லல. ஏன்னா அப்பேற்பட்டதான முடிவில்லாததான பெருமையை கொண்டவனாக இருக்கிறார். அன்லிமிட்டெட் குவாலிட்டிஸ் அப்படின்றதாக. அது என்னன்னு கேட்டா வேதமே சொல்றது கடைசியில ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. எந்த பகவானை டிஸ்கிரைப் பண்ணணும்னு ஆரம்பிச்சு கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா என்னால அதை வார்த்தையினால டிஸ்கிரைப் பண்ண முடியல. வார்த்தையினால டிஸ்கிரைப் பண்ண முடியலன்னாக்க என்ன ஆச்சுன்னா மனசுனால சொல்லாமல் பிசிக்கலா டிராவல் பண்ண முடியலன்னாக்க மனசுனால நினைக்கலாம். நான் இப்போ திருப்பதியில் இருக்கேன், நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன், இல்லை நான் மூணுல இருக்கேன் அப்படின்றதாகலாம் நினைச்சுக்கலாம். அது மாதிரி மனசுனால நினைக்கலாமன்னா மனசுனாலே நினைக்க முடியல. பெருமாளுடையதான பெருமை ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகாந்ததாக அப்படி சொல்லிருக்கு. எஸ்யாமலம் தஸ்ய மதம். யார் பெருமாளை நான் தெரிஞ்சுக்கல முழுக்க தெரிஞ்சுக்கலன்னு சொல்றானோ அவன் தான் பெருமாளை தெரிஞ்சின்றவனாக ஆகிறான். மதம் எஸ்ய நவேத சகா. வேதமே சொல்றது நான் பெருமாளை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டேன், வேதம் படிச்சிருக்கேன், கீதை படிச்சிருக்கேன், உபநிஷத்தெல்லாம் தெரிஞ்சுருக்கேன், திவ்ய பிரபந்தங்கள்லாம் கத்துட்டு இருக்கேன், எல்லாம் தெரியும்னு ஒருத்தர் அதனால பெருமாளை நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னாங்க. அவன் பெருமாளை தெரிஞ்சுக்கல. ஏன்னா பெருமாள் அன்லிமிட்டட்ன்றது தான் விஷயம். அன்லிமிட்டடா இப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதாக அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம்ன்றதாக. யாருக்கு தெரியலன்னு சொல்றானோ அவளாலே அறியப்பட்டான் பகவான். யாருக்கு தெரியும்னு சொன்னாரோ அவர்கள் அறியவில்லை அப்படின்றதாக. அப்படிப்பட்டதான மகதோ மகியானதாக சொல்றது. அப்படிப்பட்ட பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அப்படின்றதாக சொல்றது. எல்லாரும் சுடரேன்றதாக சொன்னாங்க. தேஜஸ் பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்டத்தேன்னு சொல்றது. அச்சிராதி மார்க்கத்தில் போய் விரஜானதியை தாண்டி வைகுண்டத்தை அடைந்து பெருமாளை அங்கே அந்த திருமாமணி மண்டபத்திலே ஆதிசேஷன் மேல விராட்டிமார்களோடு இருக்கிறதான அந்த பெருமாளை பரஞ்சோதிஸ் அப்படின்றதாக வேதமான அந்த பெருமாளை அடைந்த பிறகு இந்த முக்தனானவன் தன்னுடையதான ஸ்வரூப ஆவிர்வாவம் ஜீவாத்மாவுடையதான நேச்சுரல் குவாலிட்டிஸ்லாம் அவனுக்கு அது வெளியில வருது அப்படின்றதாக. அதனால அவனை ஜோதிஷாக வேதத்துல சொல்றது. அது மாத்திரம் இல்லை, பாண்டவ தூதனாக கிருஷ்ணன் போறான். துரியோதனன் என்ன பண்றா பல ஸ்கீம்லாம் போடுறான். அப்படி ஸ்கீம் போடுச்சு. ஒன் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் என்னன்னாக்க கிருஷ்ணன் இந்த ராஜசபைக்குள்ள என்ட்ரானாங்க. யாரும் எழுந்து நின்று அவனுக்கு மரியாதை பண்ணக்கூடாது. எல்லாரும் சீட்ல உட்காண்டே தான் இருக்கணும். ஒருத்தரும் எழுந்திருக்க கூடாது. ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்னு துரியோதனன். யாரும் எழுந்திருக்கக்கூடாது. அப்போ கிருஷ்ணன் வர விதுரர் கையை பிடிச்சிட்டு அந்த சபையில என்ட்ரன்ஸ்ல வர கிருஷ்ணன் உள்ள நுழைய செய்ய ஃபர்ஸ்ட் எழுந்தவன் துரியோதனன். அவசார பிரதிவேதிரேன்றதாக சொல்லி அந்த கிருஷ்ணனுடையதான தேஜஸை பார்த்தான். தன்னை மறந்து எழுந்தான் அப்படின்றதாக. துரியோதனன் எழுந்த உடனே மற்றவெல்லாரும் எழுந்தான். அத்தனை பேரும் எழுந்துட்டாலாம் அப்படின்றதாக சொல்லி அப்படி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்றதாக மாதிரி தேஜஸை பார்த்து எழுந்திருப்பாளான்னு கேட்டார். திருப்புக்குள் சுவாமின்னு காஞ்சிபுரத்தில் எழுந்திருந்தார். அவர் பேர்ல அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டார். அப்போ அந்த பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி அந்த கோர்ட்ல ஹியரிங் எல்லாரும் கோர்ட்ல அசம்பிள் ஆயிருந்தா இன்க்ளூடிங் தி ஜட்ஜ். இந்த சுவாமி உள்ள வந்தாரா. உள்ள வந்தாங்க. அந்த கோர்ட்ல அசம்பிள் ஆயிருந்ததான எல்லாரும் எழுதுன்னு கையை கொடுத்தினாலாம் அந்த திருப்புக்குழி சுவாமியை பார்த்து. எப்படின்னா பெருமாளை பார்க்குற மாதிரி ஒரு மகான்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்தாங்க. அந்த ஜட்ஜ் என்ன பண்ணாரா, கேஸ் டிஸ்மிஸ்டுன்னு ஒரே லைன்ல எடுத்தார். ஏன்னா நீங்க தானே அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் உள்ள நுழைஞ்ச உடனே எழுந்து நின்று அவரை பார்த்து எங்க ஊட்டி இவ்வளவு மரியாதை பண்றாரு, அதனால கேஸ் டிஸ்மிஸ் அப்படின்றதாக சொல்லி அவர் பேர்ல இவ்வளவு ரிகார்டு வச்சிருக்கிறதாக நீங்க அவரை பத்தி சொல்றதெல்லாம் எடுக்க முடியாது. அப்படிப்பட்டதான சுடரே துயிலடாய் அப்படின்றதாங்க. அப்படி அந்த பகவான் இப்படி நம்மெல்லாம் பார்க்கும்படியாக கிருஷ்ணனாக அவதரிச்சிருக்காருன்னு ராமானுஜர் கீதையினுடையதான இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு, சகல மனுஜ நயன விஷயதாங்கதா. பெருமாளை தேடிட்டு மகிழ்ச்சிகள் எல்லாம் எங்கேயோ போறான். அவர்கள் பண்றதான தபஸ் இத்தியாதிகள் எல்லாம் தியானத்துக்கு எல்லாம் பெருமாள் கிடைக்க மாட்டேங்கிறார். ஆனா கிருஷ்ணன் அவதாரத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா எல்லாரும் காணும்படியாக வந்தான். பெரியாழ்வாருக்கு மதுரையில கருடன் மேல சேவை சாய்ச்சார் கூடலழகர் பெருமாள்.
சேவை சாதிச்சு எல்லாரும் பார்க்கிறாளேன்னு உடனே அவர் பல்லாண்டு பாடினார். அப்படி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய். பெருமாள் பிறக்கிறானே, அவன் சுடர்னு சொல்றதுனால என்னன்னு கேட்டா அவனுக்கு ஒரு விதமான தோஷமும் இல்லை. அத அந்த தன் அவதாரத்தினுடையதான ரகசியத்தை பெருமாள் கீதை 4வது அத்தியாயத்துல சொல்றார். 5 ஸ்லோகத்தினால அதை சொல்றேன். என்னன்னு கேட்டா அந்த 4வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா நான் சொல்லிட்டு வரேன் உனக்கு கீதை. இந்த விஷயம்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சூரிய பகவானுக்கு சொன்னேன். சூரிய பகவான் அதை இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார், இக்ஷ்வாகு மனுவுக்கு சொன்னார். அப்புறம் அது டியூ டு லாப்ஸ் ஆஃப் டைம் இந்த விஷயங்கள்லாம் இதுல இல்லை, பிராக்டிஸ்ல இல்லை. அன்னைக்கு நான் சூரியனுக்கு சொன்னேனே அதையே தான் இன்னைக்கு உனக்கு சொல்றேன் அர்ஜுனா. அப்போ அர்ஜுனனுக்கு நானும் நீயும் ஒன்னா கண்டெம்பரரியா இருக்கோம். நீ அன்னைக்கு சூரியனுக்கு சொன்னேங்கிற என்னைக்கோ எப்போவோ சொன்னேங்கிறதா இக்ஷ்வாகு குலத்துக்கு முன்னாடி அப்படி சூரியனுக்கு சொன்னேங்கிறிய இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதான அவன் மனசுல ஒன்றும் புரியல. பெருமாள் தான் கிருஷ்ணன் பெருமாள் தான்ங்கிறதுல அர்ஜுனனுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் இப்ப கண்டெம்பரரியா இருக்கச்சே அன்னைக்கே சொன்னமேன்றதாக அப்ப சொல்லச்சே பெருமாள் தன்னுடையதான அவதாரத்தெல்லாம் பற்றினதான சீக்கிரத்தை 4-5 ஸ்லோகத்துல சொல்றார். அது தேசிகன் ஒன் வேர்ட்ல அதை சொல்றார். ஒவ்வொரு விஷயம் அவதாரம் எல்லாம் சத்தியம், இந்த அவதாரம் எல்லாம் மேஜிக் இல்லை, இதெல்லாம் சத்தியம், உண்மையானது, வாஸ்தவமானது. அவதாரசிய சத்தியத்துவம். அவதாரம் பண்ணச்சே பெருமாளுடையதான குவாலிட்டிஸ்லாம் என்ன ஆகும், பவர்லாம் என்ன ஆகும்னு கேட்டார். அது எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த பெருமாளுடையதான மேன்மையில ஒன்றும் எந்த குறவும் வராது. வைகுண்டத்துல இருந்தா பெருமாள் என்ன பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் இங்க இருந்துட்டே பண்ணுவார். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் பசங்களையும் கருமட்டையும் தூக்கி போயிட்டார். பெருமாள் உடனே அது எத்தனையும் தானே சிருஷ்டி பண்ணார். கிருஷ்ணனே எல்லாமாக மாறினார் அப்படின்றதான். கரிபாண்டன் மோட்சம் கேட்டான்றதாக பார்த்தோம், மோட்சத்தை கொடுத்தார். ராமாவதாரத்துல சபரிக்கு மோட்சம் கொடுத்தார், ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தார். ஆனா சீதையை தேடார், அது வேற விஷயம். அது அவதாரத்துக்கு ராவணன் கொல்றதுக்காக மனுஷனாக அபிநயம் பண்றார் பெருமாள். அதனால பெருமாள் அவதாரம் பண்ணச்சேயும் அரக சொஸ்வபாவத்தானதாக தன்னுடையதான பெருமைகளை ஒன்றும் குறையாமலேயே அவதரிக்கிறேன் அப்படின்றதாக. அதே அவதாரம் தான் ராமனாகவும் நரசிம்மனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரிச்ச அந்த பெருமாள். அதே மாதிரி தான் அச்சாவதாரமாக கோவில் இல்லாமல் எழுந்தருளிருக்கார். அந்த பெருமாளுக்கும் ஒன்றும் இதுவே இல்லை. வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் தான் இங்கே அச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்றதான். உலகில் தோற்றமாய் என்ற சுடரே தொழிலாய். அச்சாவதாரத்தை பற்றி கலியன் சொல்லச்சே ஒருத்தன் ஹண்டிங்க்கு போறான். அவர் ராஜா அவர்கள், அதனால அவர் சொல்றார், இது ஹண்டிங்க்கு போச்சு காலு கீழே 2-3 நல்ல ஃபேட்டியா இருக்கிறதான ரேபிட் கிடைக்கிறது ஈஸியா, அதை விட்டுட்டு எங்கேயாவது ஆகாசத்துல இருக்கிறதான காக்காய் தேடி போவானா அப்படின்றதான். ஏகா முயல் விட்டு காக்கை பின் போவது என்ன அர்த்தம்னு கேட்டார். இந்த அச்சாவதாரம்ன்றது இப்படி அழகாக இங்க பெருமாள் கண்ணுக்கு எதிர்த்து சேவை தரார். இதை விட்டுட்டு அந்த வைகுண்டம்ன்றதெல்லாம் என்னன்னு கேட்டா காக்கா மாதிரி அதான் ஆகாசத்துல இருக்கு எங்கோ இருக்கு. இந்த அச்சாவதாரத்தை அனுபவிப்போன்றதாக சொல்லி இச்சுவை கவிதையான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெருகும் வேண்டேன் அர்த்தமா நகருடானேன்றதாக. அதனால இங்க இருக்கிறதான அந்த பெருமாளை சேவிக்கிறது அச்சாவதாரத்தில். அதனால தோற்றமாய் நின்ற சுடரே துளிகளாய் ஊற்றமுடையாய், இது சொன்னார்கள், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரேன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னோம். ஊற்றமுடையாய்னா வேதத்திலே சொல்லப்பட்டவன் பகவான். பெரியாய்ன்றதுனால என்னன்னு கேட்டால் வேதத்திலையும் பெருமாளை கம்ப்ளீட்டா டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு பெருமை கொண்டவன் பெருமாள். அந்த பெரியாய்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோம். சுடரேற்றதாக சொல்லி அப்படிப்பட்டதான பெருமாள் சாமானியமான ஜனங்கள்லாம் கண்ணால பார்க்கும்படியாக அவதரிச்சு நம்மளுக்கு சேவை சாதிக்கிறான்றதாக அந்த அவதாரத்தெல்லாம் பற்றி சொன்னார். அச்சாவதாரத்தையும் அதுல இப்போ ஊற்றமுடையாய் பெரியாய் உலகின்றதுக்கு வேற விதமாகவும் ஆச்சாரியர்கள் அர்த்தம் சொல்றார். என்ன அர்த்தம் சொல்றான்னு கேட்டார், ஊற்றமுடையாய் தன்னுடையதான பக்தர்களை ரட்சிக்கிறதுலாம் அவனுக்கு ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கும். அதுல அவனுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது. ரொம்ப ஆக்டிவா ப்ரோஆக்டிவா இருப்பான், ஸ்டெட்ஃபாஸ்டா இருப்பான். விபீஷண சரணாகதியின் போது சுக்ரீவன் முதலியவர்கள்லாம் விபீஷணனை சேர்க்கக்கூடாதுன்னு ரொம்ப தடுத்தான். சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான்.
ராவணனுடைய தம்பி லாஸ்ட் மினிட்ல வரான், 4 அடியாளோட வரான், கையில கதையை வச்சுட்டு வந்திருக்கான். இவனை சேர்க்கவே கூடாது, இவனை கொல்ல வேண்டும்ன்றதாக எல்லாரும் சொல்றான். அப்போ பெருமாள் என்ன சொல்றார்? அப்போ சுக்ரீவன் சொல்றான், த்ரெட்டன் பண்றான், ராமா நீ என்னோட பேச்சை மீறி விபீஷணன் நீ சேர்த்துட்டேன்னாங்க, நாங்க எல்லாரும் வானர ஆர்மி எல்லாம் நாங்க மங்கி ஆர்மி பூரா டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்ன் ஆயிடுவோம், உங்களோட வரமாட்டோம் அப்படின்றதாக ரிட்டர்ன் பண்றான் சுக்ரீவன். அப்போ பெருமாள் என்ன சொல்றார்? ஓகே நீங்களாம் போகலாம், ஆனாலும் என்னன்னு கேட்டாங்க, சரணாகதி பண்ணவனே விடமாட்டேன், மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சனா, ஒருபோதும் சரணாகதி இல்லை ஃப்ரெண்டா வந்தா கூட கைவிட மாட்டேன். நத்தியதேயம் கதஞ்சனா தோஷோ யத்யபி தஸ்ய சதாமே தத்லகல்கிதம், தோஷம் இருந்தால் என்ன, அது பெரியவாள் என்ன சொல்லுவாங்க கேட்டா, ஒருத்தன் வந்துட்டான் சரண்டர் ஆயிட்டான், அவன்கிட்ட கொஞ்சம் ஃபால்ட் இருந்தது அதனால விட்டேன்னாங்க, நாளைக்கு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் என்ன கேட்பான், என்கிட்ட படிச்சதெல்லாம் இவ்வளவுதான் நான் மறந்து போயிட்டேன், படிக்கிறது ராமாயணம், படிக்கிறது பெருமாள் கோவில்ன்ற மாதிரி எல்லாத்தையும் என்கிட்ட ஒழுங்கா படிக்கல, அது ஞாபகம் வச்சுக்காம நீ இப்படி ஃபால்ட் இருக்குன்னு அவனை அபேண்டன் பண்ணிட்டேன்னு சொல்லி வந்துருக்கிறே சிச்சி ராமா அப்படின்னு என்ன பார்த்து சொல்லுவாள். அவள்லாம் அந்த மாதிரி பேசுறது என்னால் கேட்க முடியாது. அதனால விபீஷணன் கிட்ட எவ்வளவோ ஷார்ட் கம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை சேர்த்துப்பேன், ஊற்றமுடையாய் கேட்டுதான். ரிஷிகள்லாம் தண்டகாரண்யத்துல பெருமாள் கிட்ட வந்து ராட்சசர்கள்னால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டோம், அஃபெக்ட் ஆகிட்டோம்ன்றதாக சொல்றார். பெருமாள் சொல்ற ராட்சசர்கள் எல்லாம் கொண்டு, தண்டகாரண்யத்துல இருக்கிற ராட்சசர்கள் எல்லாம் கொண்டு உங்களை காப்பாத்துறேன். அவெல்லாம் அண்ணண்ட போன உடனே சீதை ராமன் கூப்பிடுறான். இந்த மாதிரி இது வரணும், அஹிம்சை நான் வயலன்ஸ் தானே இருக்கிறதுலயே பெஸ்ட்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாததான ராட்சசர்கள் எல்லாம் கொல்லுவேன்னு ஆரம்பிச்சுட்டேன், இதெல்லாம் சரியா, நீங்க சொன்னதை வச்சுட்டு நான் ரிமைண்ட் பண்றேனே தவிர நான் ஒன்றும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலன்னு சீதை கேட்டாங்க. அப்ப பெருமாள் என்ன சொல்றாரு தெரியுமா? சீதை ஒன்னை விட்டாலும் என்னை விட்டாலும் விடுவேன், எனக்கு மேல இருக்கிறதான ஒன்னை விட்டாலும் விடுவேன், எனக்கும் உனக்கும் மேல இருக்கிறதான லட்சுமணனை விட்டாலும் விடுவேன், இவர்களுக்கு கொடுத்ததான ப்ராமிஸை விட மாட்டேன். அப்படியே அம்பீதி தம்தேக்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணாம் நஹி பிரதிஜ்ஞாம் ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா, அதனால நான் கொடுத்ததான ப்ராமிஸை மீறவே மாட்டேன், அதுவும் ரிஷிகளுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்றதாக அந்த பெருமாள் சொல்றார். ஊற்றமுடையாய் அப்படின்றதாக சொல்லு. பிராட்டியை நேற்று பார்த்தோம். பிராட்டியே பெருமாள் கிட்ட ஸ்ரீரங்க நாச்சியாரே ரங்கநாதன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. விபீஷணனை பார்த்துட்டு இருக்கையில தெற்கு பக்கம் திரும்பிட்டு என்னை பார்த்து ஒரு வார்த்தை, என்ன ரங்கநாயகி தாயாரே இன்னைக்கு திருவாரூர்லாம் நல்லா இருந்ததா, உன்னுடையதான சேவார்த்திகளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணியா, என்ன சமாச்சாரம் சங்கதியில ஒரு வார்த்தை எங்களோட பேசுறதே இல்லையே, விபீஷணன் இருக்கிறதான சதன் சைடியே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றதாக. இல்ல விபீஷணனை பார்த்துட்டுங்க, அவனுடைய பரம பக்தன், அதனால அவனை பார்த்துட்டு இருக்கேன். அந்த விபீஷணனை பத்தி தெரியாதா, அவன் முதல்லயே வந்தானா, கடைசியில தானே வந்தான், நான் இருக்கேன் லங்கையில தான் இருக்கேன்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கலாமோ, முதல்ல 10 மாசம் நான் லங்கையில இருந்தேன், ஃபர்ஸ்ட் மந்தே அவன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நாம சீதை இங்க அசோகவனத்துல இருக்கா அப்படின்னு லொகேஷன்லாம் கொடுத்துருக்கலாம், ஏதாவது பண்ணான். அவன் சொந்த எல்டர் பிரதரையே லாஸ்ட் மினிட்ல அபாண்டன் பண்ணிட்டு வந்துட்டான் இப்படின்லாம் சீதை சொன்னாலாம். அப்ப சீதை பெருமாள் சொன்னாரா, ரங்கநாதன் என்ன என் அடியார் அது செய்யார், நீ சொல்ற மாதிரி ஒன்றும் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய டிவோட்டிஸ்லாம் அப்படி பண்ண மாட்டான், என்னடி யார் அது செய்யார் அப்படின்றதான் சொல்லி, யார் தான் உலகத்துல இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க, விபீஷணன் வண்டி தான் தப்பு பண்ணான்னு சொல்றிய, கோதாவரி நதியே ராமன் வந்தாங்க சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுங்க, ட்ரீஸ்லாம் பார்த்து சொல்ற, வனதேவத்தையை பார்த்து சொல்றியே அப்படின்றதாகலாம் கேட்டான். அவரெல்லாம் ராமன் வந்து கேட்கச்சே அவர்களெல்லாம் சொல்லவில்லை அப்படின்றதான. அதனால அப்படி பெருமாள் ஊற்றமுடையாய் அப்படின்றதாக சொல்லுங்க. அந்த பக்தர்களை காப்பாற்றுறதுல ஊற்றமுடையவன். இன்னொன்னு என்னன்னு கேட்டாங்க, பெருமாள் வெரி ஸ்பெசிபிக்கா இருப்பாராம். என்ன ஸ்பெசிபிக்கா இருப்பாருன்னு கேட்டாங்க, என்னுடைய டிவோட்டி இவன், டிவோட்டி இவனுடையதான எனிமி இவன் ஓப்பனா டிக்ளேர் பண்ணுவார். அவருக்கு ஒன்றும் இதெல்லாம் சங்கோஜமே கிடையாது. பாண்டவ தூதனாக போச்சு
போச்சு துரியோதனன் பெரிய லஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தான். கிருஷ்ணன் விதுரர் வீட்டில் சாப்பிட்டார். சபைக்கு வந்த உடனே துரியோதனன் கேட்டான், எப்படி எங்க எல்லாரையும் இக்னோர் பண்ணி நீ விதுரர் வீட்டில் போய் சாப்பிட்ட அப்படிங்கிறதாக சபையில கேட்கிறான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உள்ள வந்தாங்க. அப்போ பெருமாள் சொல்ற, எதிரி வீட்டில் சாப்பிடக்கூடாது, எதிரிக்கும் சாப்பாடு போடக்கூடாது. துரியோதனன் கேட்கிறான், உனக்கும் எனக்கு என்ன தகராறு இருக்குன்னா, எதிரி எதிரின்னு சொல்றிய, நான் என்ன உனக்கு எதிரியா? ஆமாப்பா துரியோதனா, நீ எனக்கு எதிரி. சபையில ஓப்பனா டிக்ளேர் பண்றார். ஊற்றமுடையாய் ஏன்னு கேட்டா, பாண்டவர்கள் என்னுடைய பக்தர்கள், என்னுடைய பக்தர்களான பாண்டவர்களுக்கு நீ எளிமையா இருக்கிறதுனால எனக்கும் நீ எளிமைதான். பெருமாள் அதெல்லாம் ராமாவதாரத்துல கொஞ்சம் டெலிகேட்டா போவார். கிருஷ்ணாவதாரத்துல மாரீச்சன்லாம் தப்சன் போனா முதல் தடவை. அந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணாவதார பூதனை வந்தா அங்கேயே பினிஷ், சகடாசுரன் அங்கேயே பினிஷ், கிருணாவர்த்தன் எல்லாம் இமீடியட்டா எல்லாம் ஒருத்தனை கூட விட மாட்டார் பெருமாள். ஊற்ற முடியாதுன்னா பக்தர்களுக்கு விரோதியா இருக்கிறதான எல்லாரையும் பெருமாள் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்க. எல்லாம் எனிமிதான். என்னுடைய பக்தர்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் பண்றாளோ அவெல்லாம் எனக்கும் எனிமின்றதாக அப்படி சொல்றார். விஷதன்னம் போக்தவ்யம் விஷந்தம் நைவபோதியது பாண்டவான் விஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவா. அது பிராண அபான சமான உதாரண ஞான உதாரணதாக சொல்றோம். பஞ்சவருத்தி பிராணன்றதாக சொல்றோம். அப்படி எனக்கு மூச்சு காத்தா இருக்கா பஞ்சபாண்டவர்கள், அவர்களுக்கு நீ கெடுதல் பண்ணதுனால நீ எனக்கு விரோதிதான். ஊற்றமுடையாய் பெரியாய் இப்படிதாங்க. பெரியாய்ன்னு சொன்னாக்க அது பெருமாள் எவ்வளவு பக்தர்களுக்கு பண்ணாலும் நான் ஒன்றும் பண்ணல, இன்னும் நிறைய பண்ணிருக்கலாம்ன்றதாக எப்பவும் சொல்றாரு. என்னன்னு கேட்டா, ராமாயணத்துல இது கடைசியில விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். விபீஷணன் என்ன சொல்றான், ஒரு ரிக்வஸ்ட் ராமா, ஒரு 2 நாள் இருக்க லங்கையில தங்கி நல்லா ஸ்நானம் பண்ணி பட்டு வஸ்திரம் நகையெல்லாம் சாத்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாமே அப்படின்னு. அப்ப சொல்ற, இது சிரசா யாச்சதஸ்ய வச்சனம்னா கிருத்தம்மையா அப்படிங்கிற பெரியாய்ன்னு சொல்றார். என்னன்னு கேட்டா, பரதன் என்னிடத்துல சரணாகதி பண்ணான், அவனுக்கு நான் பிளஸ் பண்ணவே இல்லை அப்படின்றதாக. அந்த பரதன் இந்த மாதிரி தபஸ்வியாக அங்க நந்தி கிராமத்துல அவன் இருந்துச்சு. அவனை விட்டுட்டு நான் மாத்திரம் இங்க டின்னர்லாம் சாப்பிடுறது தப்பு. அவன் அன்னைக்கு என்னிடத்துல சரணாகதி பண்ணான், நான் அவனுக்கு அனுகிரகமே பண்ணல. அனுகிரகம் பண்ணாம இல்ல, பரதன் பண்ணதான சரணாகதியும் வீணாகலன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஏன்னு கேட்டா, அது உடனே ராஜ்யத்துக்கு வான்னு பரதன் சரணாகதி பண்ணான். பெருமாள் என்ன சொன்னார், இதுபாலுக்கு முன்னாடி பரதனுக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாம் பெருமாள் சரணாகதி பண்ணி ராவணனை கொல்லணும்ன்றதாக அவா கேட்டார். அவளுக்கு பெருமாள் வர கொடுத்திருக்கார். சரி, நான் ராமனாக அவதாரம் பண்ணி ராவண வதம் பண்றேன். அதனால முதல்ல கொடுத்ததான அந்த சரணாகதிக்கு கொடுத்ததான வாக்கை நிறைவேற்றணும். பரதன் இப்ப பண்றதான சரணாகதிக்கு என்ன பண்ணணும்னா, அப்பா சொன்னபடி 16 வருஷம் காட்டுல இருக்கேன், தேவர்களுக்காக ராவண வதத்தை முடிச்சிடுறேன். 16 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் காத்தால 6 மணிக்கு ஷார்ப்பா நான் இங்கே அயோத்தியில இருப்பேன் அப்படின்றதான். அதனால பரதனுடையதான பேர்லாம் என்ன ஆச்சுன்னா, அயோத்தி பூரா பரதனை பிளேம் பண்ணியிருந்தார். நீ நைசா மாமா வாரத்துல போய் உட்காந்து உங்க அம்மா மூலமாக வர கேட்க சொல்லி ராமனை காட்டுக்கு அமிச்சுட்டான், மகாபாவின்றதாக என்டையர் அயோத்தி வாஸ் பிளேமிங் பரதன் ஃபார் 14 years. ஆனா பெருமாள் அந்த இது பரதனுடையதான அந்த கெட்ட பேர் எல்லாத்தையும் பெருமாள் என்ன பண்ணார், பாதுகையை ஏழை பண்ணி உடனே கொடுத்தார். பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணார். பரதனுக்கு இருந்ததான கெட்ட பேர் எல்லாம் அதுலயே போயிருக்கு. அதனால அந்த பரத சரணாகதியும் ஆச்சு. அதனால பரதனுக்கு அனுகிரகம் பண்ணாமல் இல்லை ராமன். ஆனாலும் என்னன்னா, அவன் கேட்டபடி பிசிக்கலா அயோத்திக்கு உடனே போக முடியல, இப்ப போகணும். அதனால விபீஷணா என்னன்னு கேட்டாங்க, நீ பண்றதான இந்த ஆஃபர் லஞ்ச் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதான அப்படிப்பட்டதான ஊற்றமுடைய கிருஷ்ணாவதாரத்துல துரியோதனுடையதான சபையில திரௌபதிக்கு ஒரு பெரிய அவமானம் நடந்தது. அப்போ கிருஷ்ணா கோவிந்தான் கூப்பிட்டா. துவாரகையில இருந்து பெருமாள் வஸ்திரத்தை எல்லாம் புடவை எல்லாத்தையும் கொடுத்து அவருடைய காப்பாற்றினார். கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியாச்சு. வைகுண்டத்துக்கு போறார் பெருமாள். போச்சே என்ன சொல்றாரு கேட்டார், அன்னைக்கு கோவிந்தான்னு கூப்பிட்டாலே இந்த திரௌபதி, அவளுக்கு நான் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாம அவளுக்கு இன்டெக்டடாகவே போறேன்.
கடன்பட்டது போலவே போகிறேன். ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயான் நாமசத்பதி. அந்த திரௌபதிக்கு நான் இன்கம்ப்ளீட்டா தான் பண்ணியிருக்கேன், ஃபுல்லா பண்ணலேன்றதாக சொல்லி அப்படிப்பட்டதான ஊற்றமுடையாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் வியாசருடையதான சிஷ்யர்களுக்கெல்லாம் வியாசர் மகாபாரதத்தை உபதேசம் பண்ணாராம். உபதேசம் பண்ணாக்க 2 மேட்டரை அதில் அவர் ரிவீல் பண்ணேன் சிஷ்யர்களுக்கு சொல்றது. என்ன அப்படின்னு கேட்டாங்க, பெருமாள் பாண்டவர்களுக்காக தூது போனான் அப்படின்றாங்க. அதனால அந்த தூது போறதுன்றது ஒரு ரொம்ப லோலி ஜாப். அந்த காலத்துலாம் தூது போறதுன்னா ஒரு புறா கழுத்துல ஒரு ஓலையை கட்டி அனுப்புவா, இல்லைன்னாக்க ஒரு டாகோட கழுத்துல ஒரு ஓலையை கட்டி அனுப்புவா. அதனால இந்த மாதிரி ஒரு கிரீச்சர்ஸ்லாம் அனுப்புறதான ஒரு ஜாபுக்கு கிருஷ்ணனை அனுப்பிச்சிருக்காளேன்றதாக சொல்லி வியாசருக்கு ரொம்ப பெருமாள் போனார் அவர், அதை பத்தி வேற. ஆனா என் வாயால பெருமாள் தூது போனார்னு நான் சொல்ல மாட்டேன்னு சிஷ்யர்களுக்கு கிருஷ்ணன் தூது போனான்றதான விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டார் வியாசர். அடுத்தது என்ன, குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனனுக்காக தேர் ஓட்டினார் அப்படின்றதான் சொன்னாங்க. அதையும் சொல்லல, என்ன டிரைவரா இருந்தார் பெருமாள்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப பெருமாளுடையதான பெருமைக்கு அது குறைவு. அவர் பண்ணா பண்ணி போடும், என் வாயால நான் சொல்ல மாட்டேன்னு வியாசர் அதையும் சொல்லலையா. மகாபாரதத்தை பூர்த்தி பண்ணார். சிஷ்யாலாம் அப்புறம் தீர்த்த யாத்திரை போனார், சவுத்துக்கு வந்தார். இங்க திருவல்லிக்கேணியில பெருமாளை சேவிச்சாலாம், பார்த்த சாரதியா பெருமாள் சேவிக்கிறார். இது என்ன கோலம் அப்படின்றாங்க. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினதான கிருஷ்ணன் இங்க சேவை சாதிக்கிறார்னு அர்ச்சகாலாம் அவளுக்கு அந்த வியாசருடைய சிஷ்யருக்கு சொன்னாங்க. இது என்ன, நம்ம ஆச்சாரியனான வியாசர் இது சொல்ல விட்டாரு அப்படின்றதான் சொல்லி அப்புறம் காந்திபுரத்துக்கு போறார். அங்க போனாங்க பாண்டவ தூதனாக பெருமாள் அந்த கோவில்ல சேவை சாதிக்கிறார். பெரிய விஸ்வரூபத்துல இருப்பார் பாண்டவ தூதன். அங்க போனா என்னன்னா, பாண்டவர்களுக்காக கிருஷ்ணன் தூது போனான் அப்படின்றதாக இதையும் நம்ம ஆச்சாரியன் சொல்லலேன்னு திரும்பி போனாராம். ஏன் சுவாமி எங்களுக்கு இந்த 2 விஷயத்தையும் சொல்லலைன்னு. ஐயோ, பெருமாள் இந்த மாதிரி ஒரு சின்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்காருன்றது அவருடையதான நேம் அண்ட் ஃபேமுக்கு குறைச்சலா இருக்கேன்றதாக என் மனசு கேட்கல, அதனால உங்களுக்கு சொல்ல. ஆனா பெருமாள் என்ன பண்ணாருன்னு கேட்டா, எல்லாருக்கும் தெரியும்படியாக இப்படி கோவில்ல அச்சாமூர்த்தியாக பாண்டவ தூதனாகவும் பார்த்தசாரதியாகவும் சேவை சாதிக்கிறான் என்பதாக சொல்லி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் அப்படின்றதாக அந்த துயிலாய்ன்றதாக சொன்னா என்ன பண்ணணும், நீங்கள்லாம் எப்படி வந்திருக்கீங்கன்னு கிருஷ்ணன் கேட்டார். மாற்றாது உனக்கு வலிதுலின் தொல்வாச கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. இந்த ஆகாசுரன்றவன் ராமாவதாரத்துல சீதைக்கு பெரிய அபச்சாரப்பட்டான். பெருமாள் ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட்டார், அது அவனை துரத்திட்டு எத்திசையும் உடற்றோடி இழைத்து விழும் காகும் போல் அத்திகிரி அருளாதற்கு அடைக்கலம் நான் புகுந்தேன். எத்திசையும் உடற்றோடி திரீலோகான் சம்பரிக்கிறோம்னா அது போய் என்ன ஆச்சுன்னா, இந்த பிரம்மாஸ்திரத்துல தற்செயல் எப்படியாவது நம்ம வைக்காம போயிடலாம்னு ட்ரை பண்ணிட்டு கடைசியில என்ன ஆச்சுன்னா ஒன்றும் முடியல, எல்லாரும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். ராமனுடைய பானம் பின்னாடி வரது, உன்னை காப்பாத்தினா எங்க தலைக்கும் ஆபத்து போடான்னு சொல்லி எல்லாரும் கதவை சாத்திட்டார். கடைசியில வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டு இழைத்து விழும் மாற்றார் உனக்கு வலி தொலைத்தும் அதனுடையதான ஸ்ட்ரென்த் எல்லாம் போய் பெருமாளே உன் காலிலேயே விழுந்த மாதிரியாக நாங்கள் விழுந்தோம் அப்படின்றான். பானாசுரன் இருந்தான், கிருஷ்ணனுடையதான பேரன் அனிருத்தன். அவனுடைய அந்த அனிருத்தனை பானாசுரனுடையதான பெண் உஷையானவள் ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டார். தன்னுடைய அந்த புறத்துல வச்சிருந்தா பானாசுரனுக்கு தெரிஞ்சு அந்த அனிருத்தன்றவனை ஜெயில போட்டார். பெருமாள் கிருஷ்ணன் போய் சண்டை போடுறார், பலராமனும் சைன்யமும் வந்து பானாசுரனும் சண்டை போடுறான். ரிலீஸ் பண்ண மாட்டேன், அனிருத்தனை ரிலீஸ் பண்ண மாட்டேன். இதுல திருவல்லிக்கேணி சன்னதியில போனா வெங்கடகிருஷ்ணன் மூலவர், ருக்மணி தாயார், சாத்தியகி, பிரத்யும்னன், அனிருத்தன்றதாக சொல்லி குடும்பத்தோட அந்த பெருமாள் கிருஷ்ணன் உள்ள மூலவர் சன்னதியில சேர்ந்தார். அந்த அனிருத்தனை கடைசியில என்ன பானாசுரனை 1000 கை இருந்தது எல்லாத்தையும் வெட்டினார். கடைசியில பெரிய ரெக்கமெண்டேஷனோட வந்தான் பானாசுரன் அப்படின்றார். என்னன்னா விட்டு கிருஷ்ணான்னு சொன்னார். அந்த பானாசுரனுக்காக பல பேர்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் வந்து, கிருஷ்ணா என்னை சேர்ந்தவன், நான் இவனுக்கு நிறைய வரம் கொடுத்துருக்கேன், என்னுடைய பக்தன் இவன் வந்ததாக சொல்லி கிருஷ்ணா இவன் 2 கையை விட்டுட்டார்.
அப்படி மாற்றார் உனக்கு வகுத்தொலைக்கும் வாசற்கண் உடையதான எதிரிகள்லாம் பெருமாளுடையதான அந்த பலத்தை பார்த்து தோத்து வருவார், டிஃபீட் ஆகி வருவார். நாங்கள்லாம் எப்படி வந்திருக்கோம் சொன்னா, பெருமாளே கிருஷ்ணா உன்னுடையதான கல்யாண குணங்களுக்கு தோற்று வந்திருக்கிறோம். லட்சுமணன் சொன்னார். அனுமார் கேட்கிற நீங்கெல்லாம் யாருன்னு. ராமன் சொல்றார், லட்சுமணா நீ பதில் சொல்லு. யாரோ ஒரு எமிசரி வந்திருக்கான், அவனுக்கு நான் சக்கரவர்த்தி திருமணம் நான் டைரக்டா ஆன்சர் பண்ணக்கூடாது, என்னோட சபார்டினேட் அசிஸ்டன்ட் ஆன்சர் ரிப்ளை பண்ணுவான், அந்த இதுக்காக இல்லை. பெருமாளுடைய குவாலிட்டியை வால்மீகி என்ன சொல்றாருன்னா பூர்வ பாஷைன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ராமனே தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவான். அவ்வளவு கலகலப்பா இருக்கிறதான ராமன் அந்த சமயத்துல லட்சுமணனை பார்த்து சொன்னார், அனுமாருக்கு நீ பதில் சொல்லு. சொல்ற அகமஸ்மி அவரோபிராதா குணைதாசியம் உபாதிதானா. ராமன் தன்னுடைய மனசுல என்ன தம்பியா நினைச்சிட்டு இருக்கார், நான் என்ன அவருக்கு தாசனாக நினைச்சுன்னு இங்க வந்திருக்கேன், வேலைக்காரனாக. எப்படி அவருடைய குணங்களுக்கு தோற்று வந்திருக்கிறேன், ராமனுடையதான கல்யாண குணங்களுக்கு தோற்று வந்திருக்கிறேன். மாரீச்சன் சொன்னாங்க ராவணன் கிட்ட, ராமனுடையதான கல்யாண குணத்தை மாரீச்சன் ராவணனுக்கு அட்வைஸ் பண்றான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மமே வடிவெடுத்தவன் தான் ராமன். தர்மம்ன்றதுக்கு ஒரு ஃபார்ம் இருந்ததுன்னா அதுதான் ராமன். அவன்கிட்ட போய் நீ இப்படி அபச்சாரப்படாது, ஒழுங்கா போய் லங்கைக்கு போயிடுறதாக அந்த மாரீச்சன் அட்வைஸ் பண்ண. அப்படிப்பட்டதான குணங்களை உடையவன். ஆழ்வார் சொல்ற கல்வினையனை இருக்கின்ற குணங்களை உடையாய். அதனால உன்னுடையதான குணத்துக்கு தோற்று வந்தோம் கிருஷ்ணா. இப்படி பார்த்த சாரதியாகவும் பாண்டவ தூதனாகவும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நீ இருந்து எங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றையே, அந்த குணங்களுக்கு தோற்று வந்தோம் அப்படின்னு போற்றியாமம். எப்படி வந்தேன்னு கேட்கிறான். போற்றியாம வந்தோம், பெரியாழ்வார் போல பல்லாண்டு பாடிட்டு வந்தோம், மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தோம், எந்த பலனையும் எதிர்பார்க்கல, கைங்கரியத்தை பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம் சொல்லி இந்த பாசுரத்திலே ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு காமிக்கிறார். ஸ்ரீரங்கபூர்வ சகதி பிரதீசான தாசிரியம் சிவச வம்சதிலகம் அந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம் சிமதே நிகமாந்த மகாதேசிகாய மகா சிமதே ராமானுஜாய மகா சிமத் யாமனே மகா சதமத மணிநீலா சாரு கந்தாரஸ்தா தனபர கண்டாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக வினீதாபிஹி சக்திராஜிதநாதா விலசது யதிரோதா விகசிதாத்மஜானஹ ஸ்ரீமத்யே கோதாயே பரமானந்தன ஏகவே நந்தநந்தன சுத்தவே கோதாயே நித்யமங்கலம். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यै सत्यतायास्तु मङ्गलम्. कवितार्किकसिंहाय कल्याणगुणसारिणे श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. சபைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை. நாளைக்கு அங்கன்வாடி ஞானத்து அரசர் அபிமானன்றதான உயர்ந்த பாசுரம். இதை பிரார்த்தனை பாசுரமாக ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க. ஏதாவது நம்ம பெருமாள் கிட்ட வேண்டிட்டு இந்த பாசுரத்தை சொல்லிட்டு வந்தாக்க பெருமாள் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள்மே நோக்குதியே எங்கள்மே சாபம் எழுத்தேவா வாய்ப்பதாக அவ்வளோ உயர்ந்ததான பாசுரம்னு சொல்லிருக்காங்க. அதனால எல்லாரும் இன்னைக்கு வந்தவாழ்லாம் வரணும், வராத வாழ்வும் நீங்க சொல்லி நாளைக்கு எல்லாரையும் வர சொல்லுறோம். இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம், ஆனா என்னுடையதான டியூட்டி அது என்ன, இந்த நம்மளாம் திருப்பாவையை அனுபவிக்கிறவங்க அது இந்த சுவாமி தான் இங்க அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவர் சுந்தர் சுவாமியுடையதான அந்த பெரிய மனசு, எல்லாரும் இந்த திருப்பாவையை இந்த மார்கழி மாசத்துல நேர்ல வந்து அனுபவிக்கணுன்றதாக சொல்லுது. எவ்வளவு நல்ல இடம், இந்த ஆம்பியன்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஃபெசிலிட்டியும் சரி, எல்லாரும் கோஆப்ரேட் பண்ற மாதிரியும், எனக்கு அந்த மாதிரி போயிட்டு வரதுக்கு இல்லாமல் எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட்டும் அவர் அவ்வளோ கம்பேஷனேட்டாக எனக்காக பண்ணி இது பண்ணிருக்காங்க. இவ இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இவ அப்பா காலத்துலேருந்தே ரொம்ப இந்த மாதிரியான சம்பிரதாயத்துக்கும் சொசைட்டிக்கும் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும். இந்த இடத்துல என்ன ஸ்கூல் சில்ட்ரனுக்காக தான் இது வச்சிருக்கா. முக்கியமாக அவங்களுக்கு நாட் ஒன்லி ஸ்டடீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நல்லா வரணுன்றதான் சொல்லி அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவ அப்பா பண்ண கைங்கரியங்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா ரொம்ப பெரிய விஷயம். சம்பிரதாயத்தில் ஊற்றமுடையவர்கள் பெரியவர்களுக்கு தான் என்னன்னு கேட்டால், அவாத்து கல்யாணத்துக்கு இது பல்லாண்டும் திருப்பள்ளி எழுச்சியும் அடைக்கலம் பட்டும் இங்கிலீஷில் அதுக்கு மீனிங் எழுதி
பாசுரங்கள்லாம் போட்டு வரவாற்றுலாம் அதை கொடுத்தாங்க. பெருமாள் படத்தோடு கூட எவ்வளவு இது வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி, கல்யாணத்துக்கு எல்லாரும் அதை ஆற்றுல வச்சுக்கலாம். அது பிடிஎஃப் கூட இருக்கு. யாருக்கான வேணும்னாக்க நீங்கள் சொல்லுவோம், நான் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் சொல்லுவேன். அப்பேற்பட்டதான அவர் பல்லாண்டுகளாக எழுந்தருளிருந்து அவள் குடும்பத்திலேயே எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். மேலே மேலே இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ண முடியாத அவளுக்கு சௌகரியத்தெல்லாம் பகவானும் ஆண்டாலும் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாத்மிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. பட்டதெல்லாம்